வெளியில போயிருக்காங்க, வந்துருவாங்க. ஐயா லெஃப்ட் ஆயிருக்காங்கம்மா, இப்போ வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலையே ஐயா, கேட்கல ஐயா. வாய்ஸ் வரலையா? இப்ப வரேன். மைக் ஆன். ரைட். மைக் ஓபன். தொடர்ந்து பங்கு பற்றி வருகிற நம்முடைய 3-4 அமைப்புகளை சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனையை நாம் தொடர்வோம். ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அப்பர் சுவாமிகள் அவருடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற வரையில் நேற்று அப்பூதி அடிகளாருடைய இல்லத்திற்கு அவர் செல்கிறார். சுற்றம், நட்பு, பிள்ளைகள் எல்லோரும் சூழ அவருடைய திருவடிகளை பணிந்து வணங்கி அதன் பின்னாலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். இங்கே திருவமுது கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறார். அவரும் அதற்கு திருவுள்ளம் பற்றுகிறார். உடனே அந்த திருநாவுக்கரசு அமுது செய்த வேண்டும் அல்லவா? திருநாவுக்கரசு பெருமான் அமுது செய்வதற்காக அவருடைய பெயரை தாங்கி இருக்கிற பெருநாமம் சாத்திய பிள்ளை என்று தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுவார். அந்த மூத்த திருநாவுக்கரசை அனுப்பி நம்முடைய தோட்டத்திலே இருக்கிற வாழையில் குறுநாள குறித்து அறிந்து வா என்று விரைந்து அனுப்பினார். அவனும் விரைந்து சென்றான். காலம் தாழ்த்தாமல் வேறு எந்த கவனமும் இல்லாமல் குருத்தை அறிந்தான். அவ்வாறு குருத்தை அறிய போகும் அளவில் ஒரு அழல் நாகம் அவனுக்கு தீங்கிழைக்க அதை பற்றியும் அவன் எந்த பொருள்படுத்தாமல் அடியார் திருவமுது செய்துவிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் அந்த கதலி குருத்தினை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக தங்களுடைய தாயார் தந்தையார் ஆகிய இருவரிடம் வருகிறான். அவ்வாறு வருகிற நேரத்தில் அந்த விடமானது தலைவிரை ஏறியது 7ஆம் வேகம், தலை கொண்ட 7ஆம் வேகம் என்று பின்னாலே சொல்வது போல அவ்வளவு வேகமாக ஏறிய அந்த வேகத்தினாலே, நச்சின் வேகத்தினாலே அவன் சுழல்கிறான், மயங்கி சுழல்கிறான். அந்த நேரத்திலும் கூட அந்த செழுமையான குருத்தை தன்னுடைய தாயாருடைய அன்னையாருடைய கரத்தில் நீட்டி அதே நேரத்தில் தன்னை தழல் நாகம் தடர்ந்து வீழுமாறு செய்ததையும் சொல்லாமல் விழுந்தான். ஆனால் விழுந்ததை கண்ட உடனேயே பெற்றோர்கள் புரிந்து கொண்டார்கள். கெட்டொழிந்தேம் என்பதனாலே அது பன்மை வாசகம். ஒருவராக இருந்தால் கெட்டொழிந்தேன் என்றுதான் சொல்லுவாங்க. இது கெட்டொழிந்தேன். எனவே தாய் தந்தை 2 பேருமே ஆஹா, நம்முடைய மகன் விடத்தினால் வீந்தான் என்று அறிந்து கொண்டார்கள். அதனாலே தூயவர் இங்கு அமுது செய்ய தொடங்கார். மனதாலும் மொழியாலும் செயலாலும் பெருமானைப் போலவே புனிதராக விளங்குகிற அப்பர் சுவாமிகள் இந்த நிகழ்ச்சியை அறிவாரானால் அமுது கொள்ளாரே என்று அந்த மூத்த திருநாவுக்கரசனுடைய உடலை மறைத்து வைத்தார்கள். மறைத்து வைத்துவிட்டு தவப்புதல்வனாகிய தம்புதல்வன் ஆகிய அந்த மூத்த திருநாவுக்கரசனுடைய சவத்தை மறைத்துவிட்டு எந்த தடுமாற்றமும் இலராகி, பெற்றோர்களுக்கு தடுமாற்றம் வர வேண்டும் அல்லவா? ஐயோ, நாம் வளர்த்த பிள்ளையில் மூத்த திருநாவுக்கரசு, அது நாம் சொல்வனவற்றை அப்படியே செய்கின்ற
சிறமேற்கொண்டு செய்கின்ற ஒரு அருமையான பிள்ளை. அவனை நாம் இழந்து விட்டோமே என்பதனாலே பெற்றோர்களுக்கு தடுமாற்றம் வர வேண்டும். ஆனால் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அவருடைய நோக்கம் முழுவதும் நாவுக்கரசு பெருமானை அமுது செய்ய வைக்க வேண்டும் என்ற ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லாமையினாலே அந்த குறிக்கோள் ஒன்று மட்டும்தான். அதனாலே அந்த தன்னுடைய மகனுடைய மறைவோ இழப்போ பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தடுமாற்றம் இலராகி, எம்பெருமானே நீங்கள் அமுது செய்ய வேண்டும் என்று வந்து இறைஞ்ச, அப்பொழுது கும்பர்பிரானாகிய நம்முடைய பெருமானுடைய திருவருளாலே நாவுக்கரசர் பெருமானுடைய உள்ளத்திலே ஒரு தடுமாற்றம். நாவுக்கரசர் தடுமாற்றமே எப்பொழுதும் கொள்ளாதவர். இங்க பாருங்க, இந்த ரெண்டு பேரையும் சொல்ற பொழுது முதலடியில என்ன சொல்லுகிறார்? தம்புதல்வன் சபம் மறைத்து தடுமாற்றம் இலராகி. பெற்றோர்கள் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் பெருமானுடைய அருளாலே ஒரு தடுமாற்றம் நாவுக்கரசருடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. பெருமானுடைய அருளாலே. ஏனென்றால் எந்த நிலையிலும் அது வானம் துளங்கிலன் மண்கம்பம் ஆகிலன் நாம் பார்த்தோம். அதே போல மலையே வந்து வீழினும் மனிதர்கள் என்று அழைத்து நமக்கெல்லாம் அறிவுரை வழங்குவார். உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் கலங்கி விடாதீர்கள். இது நாவுக்கரச பெருமான் நமக்கு செய்கிற உபதேசம் என்றால், ஒருவன் நாம் உபதேசம் செய்கிறோம் என்றால் நாம் அதை முதலில் பின்பற்ற வேண்டும். நாம் பின்பற்றினால்தான் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யலாம். அப்போ மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நீங்கள் கலங்காதீர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால், நாவுக்கரசர் சொல்கிறார் என்றால், அவர் முதலிலே அப்படிப்பட்ட மன உறுதியை பெற்றவர், எந்த தடுமாற்றமும் இல்லாதவர். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்ற உறுதிப்பாடுடையவர். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று தன்னை கொல்ல வருகின்ற களிற்றுக்கு முன்னாலே பாடுகின்ற ஆற்றல் மிக்கவர். அப்படிப்பட்ட பெருமானுடைய உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம், நாவுக்கரசர் பெருமானுடைய உள்ளத்திலே ஒரு தடுமாற்றம் உளதாகிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய பெருமான் தான். அப்பூதியடிகளாருடைய கருணைத்திறத்தை, அப்பூதியடிகளாருடைய அடியார்க்கு அன்னமிடுகின்ற அந்த உயர்ந்த பண்பாட்டினை உலகத்திற்கு அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக பெருமான் ஒரு தடுமாற்றத்தை அவருடைய உள்ளத்திலே உண்டாக்குகிறார். அப்போ அவர் தெரிந்து போவதற்கு பிறகு, தடுமாற்றத்துக்கு பிறகு எல்லாருக்கும் திருநீர் அளிக்க வேண்டும், மூத்த திருநாவுக்கரசை அழை என்று சொன்ன உடனே, இப்போது இங்கு அவன் உதவான் என்ற உடனே அவர் மெய் விரித்து உரையும் என்றார். வேறு வழி இல்லாமல் நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டார்கள். அப்போதான் அன்றவர்கள் மறைத்ததனுக்கு அளவிறந்த கருணையராய் ஒரு பெரிய செயலை மறைத்து விட்டார்கள். தன்னுடைய மகன் மறைந்து போன செயலை மறைத்து விட்டார்கள். இது என்ன சார் பெரிய விஷயம்? உலகத்துல பாம்பு கடிக்கிறதும் அவன் செத்து போறதும் இயற்கை தானே, இதுக்காக ஏன் வருத்தப்படணும்? பிறந்தவர் இறப்பது உலகத்தில் நடப்பது தானே என்று போயிருக்கலாமே. பெற்றோர்களும் போயிருக்கலாம், இவரும் போயிருக்கலாம். ஆனால் இவர் அளவிறந்த கருணை, அந்தவர்கள் மறைத்ததற்கு அளவிறந்த கருணை உடையவர்கள். அந்த அப்பூதி அடிகளார் மீதும் அவருடைய துணைவியார் மீதும் அளவு கடந்த கருணை உடையவரானார். அதற்கு முன்பும் கருணை உடையவர் தான் என்றாலும் கூட இந்த மறைத்ததற்கு பின்னாலே தன்னுடைய மகன் மூத்த திருநாவுக்கரசு விடத்தினால் வீந்தான் என்பதை மறைத்த நிலையிலே அவர்கள் உணவுல அமுது உண்ண அழைத்த நிலையில் அது ஒரு பெரிய செயலாக நினைக்கிறார். இது யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற செயலை செய்தனாலே மறைத்த அந்த பெற்றோர்களுக்கு அளவிறந்த கருணை உடையவனாய் கொண்டைனரும் சடையார் தம் கோயிலின் முன் கொணர்வித்தே அந்த ஆவிதீர் சவத்தை திங்களூர்ல இருக்கிற திருக்கோயிலுக்கு முன்னாலே கொண்டு வந்து கிடத்தி, அதான் கொன்றையினரும் சடையார் என்றால் நம்முடைய சிவபெருமான், அவருடைய கோயில் சிவன் கோயில். அதுக்கு முன்னாலே கொணர்வித்தே அந்த ஆவிதீர் சவத்தை கொணரச் செய்து, ஒன்று கொலாம் எனப்பதிகம் எடுத்து, ஒன்று கொலாம், இரண்டு கொலாம், மூன்று கொலாம் என்று நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். இப்படி ஒன்று கொலாம் என பதிகம் எடுத்து உடையான் சீர்பாட எல்லாவற்றையும் தனக்கு உடைமையாகவும் அடிமையாகவும் உடையவனாகிய பெருமானுடைய சிறப்புகளையெல்லாம் அந்த 10 பாடல்களிலே பாடிய பின்றை பாடிய உடனே விடம் போய் நீங்கி, இந்த பதிகத்தை பாடி முடித்த உடனே அவனை அந்த பாம்பினுடைய விடம், தீண்டியிருந்த பாம்பினுடைய விடமெல்லாம் போய் பிள்ளை உணர்ந்து எழுந்திருந்தான். தூக்கத்தில் துயில் உணர்ந்து எழுவது போல, பின்னாடி அவனுடைய வரலாறு அப்படிதான் சொல்லுவார், துயில் உணர்ந்து எழுவது போல அந்த பிள்ளை மூத்த திருநாவுக்கரசு எழுந்திருந்தான்.
என்பது வரை நேற்று நாம் பார்த்திருந்த சேக்கிழாருடைய திருப்பாடல்கள். இப்ப நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், ஒன்றுகளாம் எனப்பதிகம் எடுத்து உடையான் சீர்பாடம். நாவுக்கரச பெருமான் ஒன்றுகளாம் என்று பதிகம் பாடி தொடங்குகிறார். அதுல அந்த பதிகத்துல உடையானுடைய சீரை பாடுகிறார். விஷத்தை தீர்த்து வைன்னு சொல்லல, உடையானாகிய பெருமானுடைய சிறப்புகளை பாடுகிறார். பாடிய பின்றை விடம் நீங்கி பிள்ளை எழுந்தான். அதான் இங்கே நடைபெற்ற நிகழ்ச்சி. இப்ப நாம் அதை நாவுக்கரசர் வாயிலாக, அவருடைய திருமுறை பாடல் வாயிலாக நாம் சிந்திக்க இருக்கிறோம் நண்பர்களே. அந்த பதிகம் 4ஆம் திருமுறையில் 18வது பதிகம். நண்பர்கள் எல்லாரிடம் நாவுக்கரசருடைய தேவாரம் இருக்கும். அதிலே 4ஆம் திருமுறையில் 18வது பதிகமாக விளங்குவது இந்தள பண்ணில் அமைந்த பதிகம். மிக அருமையான பதிகம். நான் இப்பொழுது உங்களுக்கு பொருள் எளிமையாக புரியும். புரியாத இடத்துல நான் சொல்லிட்டு வர்றேன். எளிமையான பொருள் தான், ஒன்றும் கடினம் இல்லை. 1 என்ற தொடக்கத்துல 4 அடிகளிலும் 4 1, அதுபோல 2 3 4 என்று 10 பாடல்லையும் எந்த எண்ண தொடங்குறாரோ அந்த எண் 4 அடிகள்லையும் வரும். அப்படியே அது அந்த 4 அடிகளிலேயும் பெருமானுடைய சீர் பாடப்படும். அதான் மிக இன்றியமையாது. நம்ம கூட 1 2 3 சிறப்பெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னா ஏதாவது நம்ம சொல்லிட்டே இருப்போம். மனிதர்களுக்கு கண்கள் 2, தமிழ் 3, நிலம் 4, புலன் 5 என்று ஏதாவது நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்முடைய நாவுக்கரச பெருமான் பெருமானுடைய சீரை பாடுகிறார். ஒன்றுகளாம் என எடுத்து, ஒன்றுகளாம் என பதிகம் எடுத்து உடையான் சீர்பாட, நம்ம எல்லாம் உடையவராகிய பெருமானுடைய சிறப்பினை அந்த பதிகத்திலே பாட, பின்றை விடம் தீர்ந்து பிள்ளை துயில் உணர்ந்து எழுவது போல் எழுந்தான் என்பதுதான் தேவச்சேக்கடார் அருள்வாக்கு. இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பதிகம் 4ஆம் திருமுறையில் 18வது பதிகம். திருச்சிற்றம்பலம். ஒன்றுகோலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்றுகோலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்றுகோலாம் உயரும் மதிசூடுவர், ஒன்றுகோலாம் இடுவெண்களை கையது, ஒன்றுகோலாம் அவர் ஊறுவதுதானே. ரொம்ப எளிமையான பாடல் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் புரிந்ததுதான். ஒன்றுகோலாம் அவர் சிந்தை உயர்வரை, அவருடைய சிந்தை எந்த அளவுக்கு உயர்வானதோ, ஒரு மனிதனுடைய, அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பார்கள். பெருமானுடைய உள்ளம் எவ்வளவு உயர்வானது யாரும் தெரியும். அந்த உயர்ந்த சிந்தை எவ்வளவு உயரமோ, அளவிடக்கரியதோ, அதை போலவே அவர் எழுந்தருளி இருக்கிற ஒரு மலை இருக்கிறது அல்லவா, வரை, கடைசியில் இருப்பாருங்க உயர்வரை, உயர்ந்த மலை, கைலை மலை. அது ஒன்றுதான். இந்த உலகத்துல பெருமான் எழுந்தருளி இருக்கிற பெருமானுடைய எண்ணங்கள் எவ்வளவு உயர்ந்ததோ, அளவிட முடியாததோ, அப்படிப்பட்ட தகுதியை உடைய ஒரே மலை கைலை மலை தான். அதனாலதான் ஒன்று கொல், அந்த கொல் என்பது ஐயப்பொருளை தருவதோ என்றாலும் கூட இந்த இடத்துல அசநிலையாக விட்டு 1ஆம் 2ஆம் 3ஆம் என்றுதான் பிளவு. அவர் சிந்தை உயர்வரை, அவருடைய சிந்தை உள்ளம் உயர்கின்ற எல்லையில் உள்ள திருக்கையில் என்று உரை எழுதுவார்கள். பெருமானுடைய சிந்தையை போன்றது அவர் எழுந்தருளி இருக்கிற கைலை மலை. ஒன்றுகோலாம் உயரும் மதிசூடுவர், பெருமான் மதிசூடி இருக்கிறார். ஒன்றுதான் அது, ஒற்றை கலை சந்திரன். அது மிக முக்கியமானது. என்னன்னா, ஒன்றுகோலாம் என்றால் ஒரு கலை மட்டுமே உடைய பிறைச்சந்திரன். உலகத்திலே நாம் பார்க்கிற திங்கள் வளர்வதும் தளர்வதுமாக இருக்கிறது. 15 நாட்கள் வளர்கிறது, பிறகு தளர்கிறது, தேய்கிறது. ஆனால் பெருமானுடைய தலையில் இருக்கிற அந்த இளம் திங்கள், ஒற்றை கலையுடைய இளம் திங்கள் எப்பொழுதும் ஒரே தன்மையுடையதாக இருக்கிறது. அதான் பாருங்க, உயர்மதி என்றார். ஒன்றுகொல் 1ஆம் உயர்மதி சூடுவர், உயர்ந்த மதி. எதனாலே உயர்ந்த மதி? உயரும் மதி என்றால் அதுக்கு பெருமானுடைய தலையில் இருக்கிற அந்த ஒற்றை பிறை சந்திரனுக்கு தேய்தலும் இல்லை, வளர்தலும் இல்லை. அதுக்கு பிறத்தலும் இல்லை, சாதலும் இல்லை. பெருமானுடைய சென்னியிலே சடாமுடி மேல நிலைத்து வாழுகின்ற பேரினை பெற்றுகிறது. அதனாலே இதை ஒன்றுகோலாம் உயரும் மதி சூடுவர் என்று
அந்த மதியை சிறப்பித்து அதை அணிந்திருக்கிறார் என்று பெருமானுடைய சீரை பாடுகிறார். நன்றாக நாம் நிலையில் கொள்ள வேண்டும். உடையான் சீர்பாட உடையான் சீர்பாட என்று தெய்வ சேக்கரார் சொன்னதுனாலே இங்கே ஒவ்வொரு அடியிலும் யாருடைய சீர் பாடப்படுகிறது என்றால் உடையானாகிய பெருமானுடைய சீர் சிறப்பு பாடப்படுகிறது என்று நாம் கொள்ள வேண்டும். அப்புறம் ஒன்று கோலாம் இடு வெண்தலை கையது. பெருமானுடைய கையில ஒரு தலை கமல் இருக்கு, பிச்சை பாத்திரம். அது இந்த பிச்சை பாத்திரத்துக்கு பல காரணங்கள் சொல்வார்கள். அதுல பலியாக நீங்க நம்ம யாரும் சோறு போட வேண்டாம். நம்முடைய ஆன்ம போதத்தை, நம்முடைய தற்போதத்தை பலியாக பெருமான் பெற்றுக் கொள்வதற்காகவே அந்த பிச்சை பாத்திரத்தை கையிலே ஏந்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய கருணை இருந்தால் நாம் எல்லாம் இகழ்ந்துரைக்கிற அல்லது அஞ்சி வெறுக்கிற ஒரு பிச்சை பாத்திரம், அது மண்டை ஓடு. அந்த மண்டை ஓட்டை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறார் என்றால் பிச்சை வாங்குவதற்காக இல்லை, தன்னுடைய பசியை தீர்த்துக் கொள்வதற்காக இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஆன்மாக்களுடைய தற்போதங்களை ஆன்ம போதங்களை எல்லாம் பலியிடுவதற்காக அதை கையிலே ஏந்தி இருக்கிறார். அதான் ஒன்று கோலாம் இடு வெண்தலை கையது. இடுதல் சோற்றையிட நம்முடைய ஆன்ம போதத்தை, தற்போதத்தை, பசுபோதத்தை இடுகின்ற அந்த பாத்திரம் வெண்தலை அவருடைய கையிலே இருக்கிறது. அப்புறம் ஒன்று கோலாம் அவர் ஊறுவது தானே. அவர் ஊர்ந்து செல்லுகிற வாகனம் விடை, அறத்தின் அடையாளம், தர்ம தேவதை, அதுதான் ஊர்ந்து செல்றார். அதான் ஒன்று கோலாம் அவர் ஊறுவது தானே என்று இந்த பாடல்ல 4 செய்திகளை பெருமானுடைய சிறப்புகளை பாடினார். உடையான் சீர் பாடப்பட்டது. என்னென்ன பாடியிருக்கிறாரு? ஒன்று கோலாம் அவர் சிந்தை உயர் வரை. வரை என்பது மலை, கைலாய மலை. ஒன்று கோலாம் உயர்மதி. அடுத்தது ஒன்று கோலாம் இடு வெண்தலை கையது. நம்முடைய ஆன்மபோதத்தை இடுகின்ற பிச்சை பாத்திரம் அவருடைய கையிலே இருக்கிறது. அதே போல ஒன்று கோலாம் அவர் ஊர்வதுதானே. அவர் ஊர்ந்து செல்லுகின்ற வாகனமும் ஊர்தியும் விடை என்ற ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும், அவர் 1000 கொம்புகளை உடைய ஐராவணம் என்னும் யானை உடையவர், தேரை உடையவர், குதிரை உடையவர். மதுரையில குதிரை வீரனா தான் வருவார். பாண்டியனுக்கு ஒரு பெரிய குதிரைப்படையை தலைமை தாங்கி வருவான். இப்படி எல்லா வாகனங்களும் இருந்தாலும் அவர் ஊர்வது விடைதான். அந்த ஒன்றுதான் சிறப்புக்குரியது என்பது பொருள். அப்போ பெருமான் அவருடைய உள்ளம் எத்தகையது என்றால் பிறரால் நம்மாலே அளப்பதற்கு அரியது. எப்படி பெருமானுடைய சிந்தை அளப்பதற்கரியதோ என மாற்றம் மனங்கழிந்த மறைவோன். அந்த மறைவோனாகிய பெருமானுடைய சிந்தையின் அளவு எப்படி அளவிட முடியாதோ அதை போல அந்த மறை கைலை மலையும் அளவிடற்கரியது என்பது இந்த முதலடியின் பொருள். அந்த பாடலுடைய பொருள் அன்பர்களுக்கு வழங்கி இருக்கும் என்று கருதுகிறேன். அடுத்து 2வது பாடல். இதோர் தொழுபார். இமையோர், இமைக்காதவங்க யாரு? தேவர்கள். அவர்கள் எங்க வழிபாடு செய்கிறார்களாம்? மேல நம்முடைய 12 அங்குலம் தாண்டி இருக்கும் துவாத சார்ந்த பெருவழியில பெருமானை கண்ணிமைத்து காணாம். நாமெல்லாம் கண்ணை மூடி கண்ணை திறந்து, கண்ணை மூடி கண்ணை திறந்து தான் பார்க்க முடியும். காணாத கண்ணன்ன கண்ணே கண்ணி வைத்து காண்பார்தம் கண்ணன்ன கண்ணே என்று பாடுவார்கள். நம்ம கண்ணெல்லாம் கண்ணே இல்லை. ஏனென்றால் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே இடையிடையே கண்ணை இமைத்து இமைத்து பெருமானுடைய காட்சியை விட்டு விடுகிறோம். அதனாலதான் காணாத கண்ணென்ன கண்ணே காண்பார்தம் கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே என்று பாடும். இங்கே தேவர்கள் வானிலே நின்று வந்து ஒரு துவாத சார்ந்த பெருவழியிலே நின்று கொண்டு கண்ணிமைக்காமல், ஏன்னா அவங்க இமையவர்கள், கண்ணிமைக்காமல் கண்டு கொண்டிருக்கிறார்களே, விழித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள் தான் வானோர். வானோர்னா அது சாதாரணமாக பசுபுண்ணிய விசேஷத்தாலே பொன்னுலகில் எல்லா சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களை இங்கே அவர் குறிப்பிடவில்லை. இமையோர் தொழுபாதம், பாதம் 2 உபயபாதங்கள் என்பார். தேவர்கள் எல்லாம் இந்த இடத்துல தேவர்கள் என்றால் இமைக்காமல், கண்ணிமைக்காமல் துவாத சார்ந்த பெருவழியில் நின்று கொண்டு பெருமானுடைய அருளை பெறுவதற்காக தொழுது கொண்டிருக்கிற பாதங்கள் 2. அடுத்து
இரண்டு குலாம் இலங்கும் குழை. குழை என்றாலும் தோடுன்னா அந்த முதல்ல தொன்மை கோலத்தினுடைய அடையாளமே நம்ம மணிவாசக பெருமான் பாடுவது போல குழையும் சுருள் தோடும் தான். அது தொன்மை கோலம். அது ரெண்டு காதுல ரெண்டு இருக்கு. என்ன சொல்ல போனால் ஒரு குழை இந்த வடக்காதில் இருக்கிற குழை சங்கினாலானது, இடக்காதிலே இருக்கிற குழை தங்கத்திலானது. ஒரு குழை தங்கம், ஒரு குழை சங்கம், உரிய வினோதர் திரிகூடநாதர். திரிகூடராசப்ப கவிராயர் திருக்குற்றால குறவஞ்சிலே பாடுவார். ஒரு குழை சங்கம் இடக்காதிலே அம்மை அணிந்திருக்கிறது தங்கத்திலான குழை. இங்கே சங்காலான குழை பெருமான் அணிந்திருக்கிறது. அதான் இங்கே இரண்டு கோலாம் இலங்கும் குழை விளங்குகின்ற காதணி. பெண் ஆண் இரண்டு கோலாம் உருவம். அவருடைய உருவம் என்ன? அர்த்தநாரீஸ்வர தோற்றம். ஆணும் பெண்ணும் சக்தியும் சிவமுமாய தம்மை, சக்தியும் சிவமுமாய தம்மை, சக்தியும் சிவமுமாய தன்மை உலகமெல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர் குண குணியுமாகி வைத்தனன். அருணதி சிவாச்சாரியார் பெருமானுடைய அந்த இரட்டை தோற்றத்தை காட்டுகிறார். கொண்டவன் தானே இரண்டவன் இன்னொருள் என்று திருமூலர் பாடுவார். அதான் இரண்டு கோலாம் உருவம், ஆண் பெண் என்ற ரெண்டும் ஒன்றாக சேர்ந்தது. சக்தியும் சிவமுமாய தன்மை இவ்வுலகமெல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர் குண குடியுமாகி வைத்தனன் என்று பெருமானுடைய அந்த ஆணும் பெண்ணுமாக இருக்கிற அப்பர் அர்த்தநாரீஸ்வர கோலத்தை பாடுவார். இன்னும் இப்படி கூட சொல்லலாம். பெருமானுக்கு ரெண்டு வகையான உருவம். ஒன்று தடத்தம், இன்னொன்னு சொரூபம். சொரூப லட்சணம், தடத்த லட்சணம் சொல்லுவோம். அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப சிறு மான் மழு இரண்டு குலம் அவர் எய்தினதாமே. அவருடைய கையில பார்த்தோம்னா மானையும் மழுவையும் ஏந்தி இருக்கிறார். மான் ஏந்தி இருக்கிறார், மழுவேந்தி இருக்கிறார். மானேந்தியப்பன் மழுவேந்தியப்பனாக பெருமான் விளங்குகிறார். அது இரண்டாவது பாடல். அடுத்து மூன்றாவது பாடல்ல பாருங்க. மூன்று குலாம் அவர் கண்ணுதல் ஆவர. கண்ணுதல் முதற்கண். முதல்ல நெற்றி, நெற்றியில இருக்கிற கண் மூன்று. சூரியனும் சந்திரனும் அக்னியும் நெருப்பு இல்லையா அந்த இடையில இருக்கிறது. அதான் மூன்று குலாம் அவர் கண்ணுதல் ஆவன. மூன்று குலாம் அவர் சூலத்தின் மொய்யலை. அவர் கையில திரிசூலம்னே பேர். அது திரினாலே மூன்று அர்த்தம். திரிதியை மூன்றாம் நாள். ஆங்கிலத்துல இல்ல, நான் வடமொழியிலே சொல்றேன். திரிபுரம். திரிபுரம்னா திரிந்து கொண்டு இருக்கிற புறம் இல்ல, மூன்று புறங்கள் அர்த்தம். திரிகாலம் முக்காலம், இறப்பு நிகழ்வு எதிர்வு. திரிகால ஞானிகள்பாங்க. இப்ப திரி என்ற சொல் சமஸ்கிருதத்துல வடமொழியில மூன்று என்னும் பொருளை உணர்த்தும். அதான் இங்க அவருடைய கையில் இருக்கிற சூலம் முத்தலை சூலம். மூன்று குலாம் அவர் சூலத்தின் மொய்யலை. இலைன்னு சொல்றது ஒவ்வொரு அந்த மூன்று தலைகளையும் மூன்று இலை என்று சொல்வது ஒரு மரபு. அதுபோல மூன்று குலாம் அவர் சூலத்தின் மொய்யலை. மூன்று குலாம் கணை கையது வில் நான். அந்த கையில வில் இருக்குல்ல, மேருமலை வில்லாகவும் வாசுகியை நானாவும் கட்டி அதுல கணை வச்சார் பாருங்க. கணை, அந்த கணையும் மூன்று. நீங்க கணை வில் நான் மூணு வகைன்னு பார்க்க வேண்டாம். மூன்று கோலாம் கணை. எங்க பெருமானுடைய கையது வில் நான். பெருமானுடைய கையில மேருமலை வில்லாகவும் வாசுகி என்னும் பாம்பு நானாகவும் இருக்க அதிலே ஒரு கணை வைக்கிறார், அம்பு வைக்கிறார். அந்த அம்பு மூன்று. என்ன மூன்று என்றால் அதனுடைய ஈர்க்கு இருக்கு அல்லவா, இந்த பின்பக்கத்துல ரெண்டு பக்கமா விரிஞ்சிருக்கும். அந்த ஈர்க்கு அது காற்று, அது வாயு பகவான். அந்த அம்பினுடைய உடல் அது திருமால் மகாவிஷ்ணு. அதனுடைய கூர்மையான பகுதி இருக்கு, அது அக்னி. அப்போ அந்த கணை என்பது இந்த மூன்றும் வாயுவும் திருமாலும் அக்னியும் சேர்ந்தாங்க. பாருங்க, நீங்க இந்த கையது வில் நான் கணை என்ற மூன்று கணக்கிடக்கூடாது. மூன்று குலாம் கணை. பெருமான் கையில் வைத்திருக்கிற அம்பு இருக்கிறது, அது எந்த அம்பு? மேருமலையை வில்லாகவும் வாசுகியை நானாகவும் கூட்டி திரிபுர சம்ஹாரத்துக்காக
பெருமான் ஏந்தி இருக்கிற அந்த வில்லில் பொருத்தப்படுகிற கணைன்னு அம்புன்னு அர்த்தம். அந்த அம்பு மூன்று தன்மையுடைய மூன்றினால் ஆனது. வாயுவும் பெருமான் வாயுவும் திருமாலும் அக்னியும் சேர்ந்த தன்மையுடைய அதான் மூன்று கோலாம் கணை. அடுத்து மூன்று கோலாம் புறம் எய்ததாமே. மூன்று கோலாம் புறம் அவர் மூன்று புறங்களை அடித்தார்ல திரிபுரம், அதுதான் அவர் எய்தது. அவன் வில்லினாலே எய்தான்னு சொல்லுவாங்க. அவர் எய்தவும் எய்ய இல்லை, அவர் சிரித்தார், எரிந்து போனது. சரிங்க. அடுத்த 4 பாருங்க. 4 கோலாம் அவர்தம் முகம் ஆவன. பெருமானுடைய முகம் நம்ம 5ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 முகங்களை உடையவன் பெருமான் சொல்லுவோம். ஆனால் இந்த தற்புருட முகம் இருக்கல்லவா, அந்த தற்புருடமே 4 முகங்களை உடையலாம். அதான் இங்க சொல்லப்படுகிற 4 கோலாம் அவர்தம் முகமாவன. அவருடைய தற்புருஷம் என்று சொல்லப்படுகிற முகமே 4 பேர்களை 4 முகமாக விளங்குவது. அடுத்து 4 கோலாம் சனனம் முதல் தோற்றம். இந்த உலகத்துல உயிர்களுக்கு உடம்ப தர்றார் இல்ல, எப்படியெல்லாம் தோற்றுவிக்கிறார்? 4 வகை. அண்டசம், உப்பீசம், சுவேதசம், சராயுசம் என்று 4 வகை பிறப்புன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஒண்ணு வித்துல இருந்து வருவது, இன்னொன்று கர்ப்பப்பையிலிருந்து வருவது, இன்னொன்று முட்டையிலிருந்து வருவது, இன்னொன்று வியர்வையிலிருந்து தோன்றுவது. இந்த 4 வகையில தான் உயிர்கள் தோன்றுகின்றன. அண்டசம் முட்டையிலிருந்து, உப்பீசம் நிலத்தில விதைக்கிற விதையிலிருந்து, சுவேதசம் வியர்வையிலிருந்து, சராயுசம் கர்ப்பப்பையிலிருந்து. இப்ப இந்த 4 வகையான பிறப்புகள் அதான் இங்க சொல்றாரு. 4 கோலாம் சனனம் முதல் தோற்றம். சனனம் என்றால் பிறப்பு. அப்புறம் 4 கோலாம் அவன் ஊர்தியின் பாதங்கள். அவருடைய ஊர்தி என்ன? விடை, இடபம். இடபத்தினுடைய பாதங்களும் 4. அது ஏன் இடபத்துக்கு பாதம் 4ன்னு சொல்றாருன்னா, ஒவ்வொரு யுகத்திலையும் அது ஒவ்வொரு பாதமாக, நீ நம்ம திருக்கோயில்ல போய் பார்த்தோம்னா தெரியும், அந்த ரிஷபம் படுத்திருக்கு அல்லவா, அதுல ஒரு கால் தான் தெரியும். ஒரு யுகத்தில் 4 காலும், அடுத்த யுகத்துல 3 காலும், அடுத்த யுகத்துல 2 காலும், இப்பொழுது ஒரு காலம் கொண்டு விளங்குகிறது. அந்த பெருமானுடைய ஊர்தியினுடைய கால்கள் 4. அதான் 4 கோலாம் அவர் ஊர்தியின் பாதங்கள். 4 கோலாம் மறை பாடினதாமே. அவர் பாடிய நேற்று கூட பார்த்தோம். தூய நல் மறைகள் பாடினர், தூய நல் மறைகள் பாடினர். சொற்குற்றம், பொருட்குற்றம், இசைக்குற்றம் எதுவும் இல்லாத மறைகளை அவர் பாடினார். அதுதான் இங்கே 4 கோலாம் மறை, ரிக், யஜுர், சாம, அதர்வண என்று சொல்லப்படுகிற 4 வேதங்களையும் அவர் பாடினார் என்பது இந்த 4வது பாடல். அடுத்த 5வது பாடல். 5 கோலாம் அவர் ஆடரவின் படம். அவர் அணிந்திருக்கிற அரவு இருக்கிறதே பாம்பு, அது ஆடுகின்ற படம் எடுத்து ஆடுகின்ற பாம்பு. அதனுடைய படம் அல்லது பணம் 5. அப்ப 5 நாகத்தை பெருமான் அணிந்திருக்கிறார். 5 கோலாம் அவர் ஆடரவின் படம். 5 கோலாம் அவர் புலன்னாவன. அவர் வென்ற புலன்கள் 5. பொறிவாயில் 5வித்தான் பொய்தீர் ஒழுக்கனரி நின்றார் நீடு வாழ்வார். 5 புலன்களையும் அவித்ததற்கு ஒரு அடையாளம் சொல்லணும்னா அவர் தான் சொல்லணும். இதுல திருக்குறள் சொல்லுவார், 5வித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்றார். 5வித்தானுடைய ஆற்றலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சாட்சியாக வழங்குபவன் இந்திரன் தான் என்பது பொருள். அப்ப இந்திரன்னா இந்திரனை பற்றி எல்லாரும் தவறாதான் சொல்லுவாங்க. எங்கேயும் அவன் 5 புலங்களை அடக்கியவனே இல்லை. இப்ப திருவள்ளுவர் சொல்றாருன்னா இல்ல அதுக்கு அது பொருள் இல்ல. 5வித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான். அகல் விசும்பு என்றால் தேவலோகம், அங்க இருக்கிற கோமான் இந்திரன். அந்த கோமான் ஆகிய இந்திரன் தான் சாலும் சாலும் கரினா சாட்சி. அந்த 5வித்தான் என்பவன் யாருன்னா அந்த கௌதம முனிவர். அந்த கௌதம முனிவருடைய ஆற்றலுக்கு எவ்வளவு சாட்சி வேண்டுமா? என்ன பண்றான்? அந்த கௌதம முனிவர் தெரிந்து கொள்கிறார், இவன் தான் தவறு செய்தவன் என்று. எனவே அவனை சபிக்கிறான், 1000 கண்ணுடையவனாக போ.
அவன் சவிக்கிறார், அப்படியே போயிடும். அந்த தங்கையை பெண்ணாக சவிக்கிறார், கல்லாக சவிக்கிறார். அப்போ அவன் ஆற்றலுடைய ஐந்தவித்தான் ஆற்றல், 5 புலங்களையும் அடக்கின ஆற்றல் உடையவன் அந்த முனிவன். அதனாலேதான் அவன் சொன்ன உடனே மேனியெல்லாம் கண்ணானான், கண்ணாயிர உடையவனானான் இந்திரன், கல்லானாள் அகலிகை என்பதை அவனுடைய ஆற்றலால் நாம் உணர்ந்து கொள்வோம். அதற்கு இந்திரன் ஒரு சாட்சி என்று சொல்வார் தவிர இந்திரன் எந்த காலத்திலும் 5 புலங்களையும் அடக்கி வென்றவன் அல்லன். அது குறளுக்கு அப்படி பொருள் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, 5 கோலாம் அவர் ஆடரவியன் படம். 5 கோலாம் அவர் வெல் புலன், வெல்லும் தன்னுடைய புலன் அவரிடம் தான் இருக்குது. வென்ற புலன், வெல்கின்ற புலன், வெல்லும் புலன் என்று காலம் கடந்த பெயரைச்சத்தால் சொன்னார். எந்த காலத்திலும் அவர் புலன்களை வென்றவர். ஆனால் நாம எப்படின்னு கேட்டீங்கன்னா, புலன்களை வெல்லுகிறது எப்பொழுது? இளையான் அடக்கம் அடக்கம் கிளைப்பொருள் இல்லாதான் கொடையே கொடை பயன் என்று இவர் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. திருவிடம் இளையான் அடக்கம் அடக்கம், எல்லா புலன்களும் சரியாக இயங்குகிற பொழுது நான் அந்த புலன்களை அடக்கினேன் என்று சொல்வதுதான் உண்மையான அடக்கமே தவிர, ஒரு 100 ஆண்டு எழுதுகிற காலத்தில் புலன்கள் எல்லாம் செயலிழந்து போற காலத்தில் நான் அவற்றை அடக்கிறேன்னு சொல்றது அர்த்தமே இல்லை. அது தானாவே அடங்கி போச்சு. இப்போ இளையான் அடக்கம் அடக்கம் கிளைப்பொருள் இல்லாதான் கொடையே கொடை பயன் என்று கொடை அதான். ஏன்னா அடுத்த வேலைக்கு சோறு இல்லாத நிலையும் கூட கொடுக்கின்ற தன்மையோடு இருக்கும். சரிங்க, அது போட்டீங்க. 5 கோலாம் அவர் வெல் புலன் ஆவன், பெருமானுடைய புலன்கள் 5ம் அவரால் வெல்லப்பட்டவை. 5 கோலாம் அவர் காயப்பட்டான் கணை, அவராலே அவருடைய நெற்றிக்கண் அழலாலே எரிந்து போனான்ல ஒருத்தன் மன்மதன், காயப்பட்டான். காய்தல் என்றால் எரிந்து போதல். அவருடைய கண் அழல் பட்டு, நெற்றிக்கண் அழல் பட்டு அழிந்து போனானே மன்மதன், அவன் கையில் இருக்கின்ற அம்புகள் 5. சரிங்களா? அவன் வில்லு கரும்பு வில், அதுல பண்டுகளாகிய நாணை பூட்டி 5 மலர்களை தொடுப்பான். முல்லை, மா, அசோகு, தாமரை, கோளை, கோளை என்ற நீளம் ஆகிய இந்த 5 மலர்களை கணைகளாக கொண்டு எல்லா உயிர்களுக்கும் விருப்பத்தை உண்டாக்க தொடுப்பவன், கணை தொடுப்பவன் மன்மதன். அதனாலதான் அவன் பேர் வேள் என்று பெயர். வேள்னா விருப்பத்தை உண்டாக்குபவன், விருப்பத்திற்கு உரியவன். யாரும் மன்மதனை வெறுப்பவர்கள் இல்லை. 2 வேள் உண்டு நம்ம கிட்ட, ஒருவர் செவ்வேள், இன்னொரு கருவேள். செவ்வேள்னா முருகப்பெருமான், செம்மையை தருபவன். இவன் கருவேள் மன்மதன். கரும்பு கணையிலே, கரும்பு வில்லிலே பண்டுகளை நானாக கொண்டு இந்த முல்லை, தாமரை, முல்லை, மா, அசோகு, நீலோரப்பம் அல்லது கோளை என்று சொல்லப்படுகிற மலர்களை கணையாக கொண்டு ஆன்மாக்களின் மீது எய்து, மனிதர்கள் மீது எய்து, எல்லா உயிரினங்களின் மீது எய்து அவற்றுக்கு விருப்பத்தை உண்டாக செய்பவன். அதான் அவன் சொல்றார், பெருமான் எதனால ஏறித்தார்னு உங்களுக்கு தெரியும். உலக உற்பத்தி போயிட்டுது, பெருமான் இந்த அவயோகத்துல உட்கார்ந்துட்டாரு. எனவே ஒரு உற்பத்தி பெருக வேண்டும், அதுவும் மிக முக்கியமாக முருகப்பெருமானுடைய அவதாரம் தோன்ற வேண்டும் என்பதற்காக தேவர்களெல்லாம் செய்து அந்த மன்மதனை அவர் மீது அம்பையை தூண்டுகிறார்கள். அவன் மறுத்துருவான், ரொம்ப நல்லவன். வேறு வழி இல்லாமல் கடைசியில் இவர்களுடைய சாபத்திற்கும் இவர்களுடைய இடையூறுக்கும் பயந்து இவர்களால் சாவதை விட பெருமானுடைய நெற்றி கண்ணலாய் செத்து போகலாம் என்று முடிவுக்கு வந்து அவர் மீது கணை வீசுவான். அவர் திரும்பி பார்ப்பார், எரிந்து போவான். அதான் காயப்படுதல், காய்ச்சப்படுதல். 5 கோலாம் அவர் காயப்பட்டான் கணை. கணைன்னா அம்புன்னு அர்த்தம். 5 கோலாம் அவர் ஆடினதாமே. பெருமான் திருமஞ்சனத்தில் ஆடிக்கொள்வது எது? ஆவினு கருங்கலம் அறநெஞ்சாடுதல். பால், தயிர், நெய், கோமலம், கோசலம் என்று சொல்லப்படுகிற 5ம் தான் பெருமான் ஆட்டுவந்தான். பெருமானே அபிஷேக பிரியர். அந்த அபிஷேகத்திலையும் இந்த 5 தான் மிக இன்றியமையானது. அதுல பால், தயிர், நெய் நமக்கு நேராக தெரியும்.
கோமலமும் கோமயமும் கோசலத்தையும் திருநீராக நாம் அபிஷேகம் பண்ணோம்னா கோமயமும் கோசலமும் சேர்ந்ததுதான் திருநீர். அதனால இந்த அஞ்சுகோலாம் அவர் ஆடினதாமே என்றால் அவர் திருமஞ்சனமாக தன்னை ஆட்டிக்கொள்வது. அடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்று ஞானசம்பந்த பெருமான் தில்லையிலே பாடுவார். அதுபோல இங்கே அவர் விரும்பி ஆடுவது இந்த 5 பொருள்கள் என்பது இந்த 5வது பாடல். அடுத்து 6வது பாடல் பாருங்க. 6 கோலாம் அவர் அங்கம் படைத்தன. முதல்ல 4 கோலாம் மறை பாடின என்று சொன்னார். வேதங்கள் 4ஐயும் பாடியவரும் அவர்தான். அப்புறம் 6 அங்கங்கள் சொல்றோம்ல, வேதத்தினுடைய பொருளை நன்றாக உணர்ந்து கொள்வதற்காக பெருமானால் அருளப்பட்டது. 4 மறைகளையும் நாம் உணர்ந்து கொள்வதற்கு உறுப்பாக பெருமானால் சொல்லப்பட்டவை 6 அங்கங்கள். சிக்ஷை, கர்ப்பசூத்திரம், வியாகரணம், நிருத்தம், சந்தோவிசிதி, சோதிடம் என்ற 6ம் பெருமான் மறைகளை நாம் உணர்ந்து கொள்வதற்காக அவற்றுக்கு உறுப்பாக இவற்றை அமைக்கிறார். சிக்கை, கர்ப்பசூத்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சிக்கை, கர்ப்பசூத்திரம், வியாகரணம், நிருத்தம், ஜோதிடம், சந்தோவிசிதி என்ற 6ம் 6 கோலாம் அவர் அங்கம் படைத்தன. அங்கம்னா 6 அங்கம். 6 அங்கம்னால் வேதமான ஆய் போற்றி என்று பாடுவார் நாவுக்கரசர். 6 கோலாம் அவர்தம் மகனார் முகம். அவருடைய மகனார் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு 6 முகம் இல்லைங்களா? கார்த்திகை பெண்கள் 6 பேரும் அந்த சரவண பொய்யிலே வளர்த்து பிறகு உண்டாக்கியவர்கள். எனவே அந்த 6 முகமுடைய முருகப்பெருமான் அவருடைய மகன். அதான் 6 கோலாம் அவர்தம் மகனார் முகம். 6 கோலாம் அவர் தார்மிசை வண்டின்கான். அவர் தார்மிசை, தார்னா மாலை, அவர் கழுத்தில் அணிந்திருக்கிற தார், மார்பில் அணிந்திருக்கிற மாலைக்கு பேர் தான் தார். ஒரு மாலை கூட நம்ம தமிழ்ல எப்படி பாருங்க, தலையில் அணிஞ்சிருந்தா கண்ணி, மார்பில் அணிஞ்சிருந்தா அது தார். கண்ணி காரணரும் கொன்றை காமர் வண்ண மார்பில் தாரும் கொன்றை ஊர்தி வாழ் வள்ளியரே என்று பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடுவார். அப்படி 6 கோலாம் அவர் தார் மிசை. அவர் மார்பில் அணிந்திருக்கிற மாலையின் மேலே, மிசைன்னா மேலே, தேன் உண்ணுவதற்காக மொய்த்து கொண்டிருக்கிற வண்டின் கால்கள் 6 கோலாம். 6 வண்டுக்கு கால் 6, பூனைக்கு 6 கால், புள்ளியத்துக்கு 9 கால், ஆனைக்கு கால் 17 ஆனதே மானேகள், ஆட்டுக்கு கொம்பில்லை ஆனைக்கு கால் இல்லை என்று ஒரு தனிப்பாடல், மிக அருமையான பாடல். அதுல பூனைக்கு 6 கால்னு வரும். நம்ம பாக்குற பூனைக்கெல்லாம் 4 கால் தானே. இது என்ன பூனைக்கு 6 கால் என்றால், பூவை நக்குகின்ற வண்டுக்கு 6 கால், அருகால் பறவை, அருகால் இனம் என்றெல்லாம் அதுக்கு பேர் உண்டு. அதான் இங்க சொல்ற 6 கோலாம் அவர் தார்மிசை வண்டின் கால். பெருமான் அணிந்திருக்கிற கொன்றை மாலை மேலே அதிலிருந்து ஒழுகுகின்ற தேனை பருகுவதற்காக வைத்து கொண்டிருக்கிற வண்டின் கால்கள் 6. 6 கோலாம் சுவை, இனிப்பு, புளிப்பு, காப்பு, கைப்பு, வற்பு, துவர்ப்பு என்று சொல்லப்படுகிற 6 சுவை உண்டி 6 தரத்தன. 6 சுவையினில் 4 தரத்தன நாம் சாப்பிடுறோம். அப்போ நம்முடைய உணவு 6 கோலாம் சுவை ஆக்கின. சுவை நாம் நாவினால் வாயினால் உணர்கின்ற சுவை 6 சுவை. பாருங்க, எல்லாம் பெருமானுடைய சீரை பாடுவனவே தவிர வேறு யாருடைய புகழையும் பாடல. அதனாலதான் இங்கே நாம் ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும். 1 கோலாம் என பதிகம் எடுத்து உடையான் சீர்பாட என்று தெய்வச்சேக்கடார் கூறியதை அப்படியே நாவுக்கரசர் பாடல்ல பார்க்கிறோம். இதை வைத்துத்தான் அவர் உடையான் சீர்பாட என்று அவர் திறனாய்வு செய்கிறார். சரிங்க, 6 கோலாம் அவர் சுவை ஆக்கினதாமே. இப்போ இதுல நீங்க இந்த சிக்ஷை, கர்ப்பசூத்திரம், வியாகரணம், நிருத்தம், ஜோதிடம், சந்தோவிசிதி என்ற 6 அங்கங்கள் இருக்கின்றனவே. அதுல இந்த சிக்ஷை என்றால் என்ன என்றால், வேதங்களை ஓதுகிற பொழுது எடுத்தல், படுத்தல், நலிதல் முதலிய இசை வேறுபாடுகளாலே வேதத்தை ஓத வேண்டும். அந்த வேதம் ஓதுகின்ற, ஒலிக்கின்ற முறையை உணர்த்துவதுதான் சிக்ஷை. முதல்ல நான் சொன்னேன், இந்த 6 அங்கம் எதுக்குன்னா, மறைகளை நாம் உணர்ந்து கொள்வதற்காக
அவற்றுக்கு உறுப்பாக பெருமானால் அமைக்கப்பட்டவை இந்த 6 அங்கங்கள். இந்த 6 அங்கங்கள்ல சிக்ஷை என்பது என்ன என்றால், அது சிக்ஷை அல்லது சிக்கை என்று தமிழில் சொல்லுவார்கள். அந்த சிக்கை என்ன என்றால், இந்த வேதத்தை இந்த இசையில், இந்த எடுத்தல் படுத்தல் நலிதல் ஆகிய இந்த தன்மையில் ஒலிக்கின்ற முறையை சொல்லித் தருவதுதான் சிக்ஷை. கர்ப்பசூத்திரம்னா என்னன்னா, வேதம் உணர்த்தும் செயல்பாடுகளை, வேதம் என்ன சொல்லுதோ அந்த செயல்பாடுகளை நாள்தோறும் ஏற்று செய்தற்குரிய முறைகளை உணர்த்துவது கர்ப்பசூத்திரம். மறைகளில் கூறப்பெறும் எழுத்து, சொல், பொருள் ஆகியவற்றினுடைய இயல்பை சொல்லுவதுதான் வியாகரணம். வியாகரணம்னா இலக்கணம் அர்த்தம். வேதத்தில் உள்ள எழுத்துக்கும் சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள இயல்பை, தன்மையை சொல்லுவது வியாகரணம். அப்புறம் மறைகளில் கூறப்பெறுகின்ற சொற்களின் பொருளை உணர்விப்பது நிருத்தம். வேதங்கள் கூறுகின்ற மந்திரங்களின் எழுத்துக்கள் இத்தனை என்று உணர்த்துவது சந்தோவிசிதி, சந்தஸ் என்பார்கள். அப்புறம் மறைகளில் கூறப்பெறும் செயல்பாடுகளை செய்வதற்குரிய கால அமைவுகளை பொருத்தமாக கண்டறிந்து சொல்வது சோதிடமாகும் என்பது இந்த 6 அங்கங்களுடைய விளக்கம். சரிங்க, அடுத்த நம்ம 7க்கு போலாம். 7 குலாம் அவர் ஊழி படைத்தன. அவர் 7 குலாம் அவர் ஊழி படைத்தன என்றால், இந்த உலகத்தில் அவரால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் 7 வகை பிறப்புகளாக இருக்கின்றன. ஊர்வன, நீர் வாழ்வன, பறவை, விலங்கு, தாவரம், மனிதர், தேவர் என்று 7 வகை. இந்த 84 100,000 யோனி பேதங்கள்ல இந்த 7 வகைக்குள்ள அடைக்கலாம். சில உயிரினங்கள் ஊர்வன, சில உயிரினங்கள் நீர் வாழ்வன, சில உயிரினங்கள் பறப்பன, சில உயிரினங்கள் விலங்குகள், சில தாவரங்கள், சில மனிதர்கள், சில தேவர்கள். இது 84க்கும் போட்டு கணக்கெல்லாம் போட்டு சொல்லுவார்கள். அப்படி 7 குலாம் அவர் ஊழி, ஒவ்வொரு ஊழியிலையும் அவர் உயிர்களை படைக்கின்ற இந்த 7 வகையாக பிறப்புகளை படைக்கிறார். 7 குலாம் அவர் கண்ட இருங்கடல். கடல் 7 சொல்வார்கள். உலகேழு, கடல் 7, மலை 7 என்றெல்லாம் சொல்லுவது நம்முடைய மரபு. அதுல அவர் படைத்த கடல்கள் இருங்கடல், பெரிய கடல் 7 கடல். பார்க்கடல், தயிர்கடல், நெய்க்கடல், தேன்கடல், உப்புக்கடல், நன்னீர் கடல் என்று, கருப்பஞ்சாற்று கடல் என்று 7 கடல். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். பால், தயிர், நெய் 3, தேன் 4, கருப்பஞ்சாறு 5, உப்பு நீர் கடல் 6, நன்னீர் கடல் 7. ஆக 7 கடல், 7 பெருங்கடலை பெருமான் படைத்திருக்கிறார். அதான் இங்க சொல்லப்படுகிற செய்தி. 7 குலாம் அவர் கண்ட இருங்கடல். 7 குலாம் அவர் ஆளும் உலகங்கள். அவர் ஆளும், அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட உலகங்கள் கீழேழு மேலேழுன்னு சொல்லுவாங்க. கீழேழு எது என்றால் உங்களுக்கு தெரியும். அது மேலேழு எதுன்னு தெரியும். மேலுலகம் 7ம் கீழுலகம் 7ம் ஆகிய 14 லோகம், 7 14 லோகம் சொல்கிற ஒரு மரபே உண்டு. அது பூலோகம், கோலோகம், சொர்க்கலோகம், மாலோகம், தவலோகம், பிரம்மலோகம், சிவலோகம் ஆகிய 7 மேலோகம். நம்ம பூமியை அடிப்படையா வச்சுட்டு பார்த்தால் பூலோகம், அடுத்தது கோலோகம், சொர்க்கலோகம், மாலோகம், தவலோகம், பிரம்மலோகம், சிவலோகம் என்று மேல் நோக்கி 7 உலகங்கள். கீழ் நோக்கி அதல, விதல, சுதல, நிதல, தராதல, ரசாதல, பாதால என்று கீழ் நோக்கிய 7. ஆக இவர் படைத்த 7 உலகங்கள் இவை. கீழ் நோக்கிய உலகங்கள் 7, மேல் நோக்கிய உலகங்கள் 7. 7 உலகம் இசையாக்கினதாமே. பெருமான் உண்டாக்கிய இசைகளும் 7. குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் என்று சொல்லப்படுகிற 7 இசை. 7 இசையா, இசைப்பயனா, என்னமுதா என்றெல்லாம் நம்முடைய சுந்தரர் பாடுவார். 7 இசையாகவும் பெருமான் தான் இருக்கிறார். இசை உணர்த்துகிற பயனாகவும் அவர் தான் இருக்கிறார். அப்போ இந்த 7 இசை, 7 குலாம் இசையாக்கினதானே. அவர் ஆக்கின இசை 7. அவை எவை என்றால் குரல், துத்தம், கைக்கிளை, உழை, விளரி, இழி, தாரம் என்று சொல்லப்படுகிற 7 இசையும் பெருமான் ஆக்கிய இசைகள். அடுத்தது 8 போகிறோம். 8 குலாம் அவர் ஈரில் பெருங்குணம். பெருமானுக்கு 8 குணங்கள். என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்பார் வள்ளுவர். அதற்கு நம்முடைய உரையாசிரியர்களில் மிகச்சிறந்தவர் ஆகிய பரிமேலழகர் 8 குணங்களாவன
என்று சொல்லி அவன் தன்மயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், முற்றறிவு, இயற்கை உணர்வினாதல், வரம்பில் இன்பமுடைமை, பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை என்ற 8 குணங்களை சொல்லி இவ்வாறு சிவாகமங்களில் கண்டது என்று முடிப்பார். அப்ப இந்த 8 குணங்களும் சிவாகமங்களில் சொல்லப்பட்ட குணங்கள். ஏதோ அந்த கோழியில் பொறியில் குணவிலவே எங்குணத்தான் தாளை வணங்கா தலை என்ற குரலுக்கு பரிமேலழகர் கண்டறிந்து இட்டுக்கட்டிய குறை அல்ல. பிறகு என்ன என்றால் அந்த 8ம் சிவாகமங்களில் கண்டது என்று அவரே சொல்லிவிடுவார். நீங்க அந்த பரிமேலழகர் உரை எடுத்து பார்த்தால் உணர்ந்து கொள்ளலாம். அப்போ தன்வயத்தன் பெருமான், நாமெல்லாம் தன்வயத்தன் இல்லை, பல பேருடைய உதவி இல்லாம நம்மால ஒரு நொடி கூட வாழ முடியாது. அதனால் பெருமான் தன்வயத்தன். நாமெல்லாம் அதாவது சுதந்திரமுடையவன், நாம் பரதந்திரமுடையவர். அது தன்வயம் பரவயம். மற்றவருடைய துணை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. பெருமானுக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. அதுபோல தூய உடம்பினன், பெருமானுடைய உடம்பு தூய உடம்பு, புனிதன் என்றும் புண்ணியன் என்றும் சொல்லப்படுகிற தன்மையோடு வழங்குகிற உடம்பை உடையவன் தூயன். நாம் அப்படி இல்லை, நம்முடைய உடம்பு தூய்மையான உடம்பு இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு நன்றாக தெரியும். அவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். நாம எப்போதுமே பாசத்தோடு அந்த ஆணவம், கர்மம், மாயை ஆகியவற்றோடு கலந்து கிடப்பவர்கள், கேவல நிலையில கூட. பெருமான் முற்றறி உடையவன், நாம் சிற்றறி உடையவர்கள். பெருமான் தானாகவே உணர்கின்ற தன்மை உடையவன், நாம் உணர்த்தினால்தான் உணர்கின்ற தன்மை உடையவர்கள். இயற்கை உணர்வினால் நாமெல்லாம் உணர்த்த உணர்கின்ற தன்மை உடையவர்கள். அவன் வரம்பில் இன்ப உடையவன். நம்முடைய இன்பம் வரம்புக்கு உட்பட்ட இன்பம். எந்த இன்பமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம இன்பத்தை நுகர முடியுமே தவிர பெருமானை போல வரம்பில்லாத இன்பம் உடைய ஆன்மாக்கள் இல்லை. அது அந்த கடைசி நேரத்தில் வேண்டுமானால் பெருமானுடைய திருவடி நிழல்ல கலந்திருக்கிற பொழுது வேண்டுமானால் அந்த இன்பத்தை ஆன்மாக்கள் அனுபவிக்கலாம். அப்புறம் பேரருள் உடைமை. பெருமானிடம் பேரருள் இருக்கிறது, பெருங்கருணை பேராரேன்னு சொல்றோம். நம்மிடம் அந்த பெருங்கருணை இல்லை. அவர் அதோட முடிவில் ஆற்றல், வரம்பில் இன்பம் எப்படியோ அது போல முடிவில் ஆற்றல் உடையவர். அவருடைய ஆற்றலுக்கு முடிவே கிடையாது. இரட்ட செயல்களை எல்லாம் பார்த்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி 8 குணங்களை உடையவர். அதான் இங்க 8 கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம் என்றும் அழியாத பெருங்குணங்கள் இந்த 8. அடுத்து 8 கொலாம் அவர் சூடும் இன மலர். பெருமான் சூடிக்கொள்ளுகிற மலர்கள் 8 மலர்கள். அந்த 8 மலர்களை நாம் என்ன பண்ணுவோம்? அகமலர்கள் என்றும் புறமலர்கள் என்றும் பிரித்து சொல்லுவோம். ஒரு அதிகம் முழுதிலையும் 8 மலர்களை பாடுவார் நம்முடைய அப்பர் சுவாமிகள். இந்த புறமலர்கள் எவை என்றால் சிவ வழிபாட்டிலே பயன்படுத்தப்படுகிற பொழுது புன்னை மலர், வெள்ளருக்க மலர், சண்பக மலர், நந்தியாவர்த்த மலர், பாதிரி, பாடலின்னு சொல்லப்படுகிற பாதிரி, திருப்பாதிரி புலியூருடைய தலமரம் பாதிரி, கோளை நீலோற்பலம், அலரி அரளின்னு சொல்றோம் செம்பலரி, செந்தாமரை ஆகிய இந்த 8 மலர்களும் புறமலர்கள். பூசையிலே பெருமானுக்கு நாம் சாத்தி மகிழ்கிற புறமலர்கள் இந்த 8. புன்னையும் வெள்ளருக்கும் சண்பகமும் நந்தியாவர்த்தமும் பாதிரியும் கோளையும் அலரியும் செந்தாமரையும் ஆகிய 8 மலர்கள் புறமலர்கள். அதை போலவே உள்ளத்தால் பூஜை செய்கிற அகப்பூஜை செய்கிறவர்கள் நம்முடைய வாயிலார் நாயனார் போல அந்த உள்ளத்துக்குள்ளேயே பெருமானை நிறுவி வழிபாடு செய்தார். மரபாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி என்பார். மரபாமையால் அமைத்த மனக்கோயில் அதுக்குள்ள உள்ளிருத்தி உறவாடி அந்த பாடல்ல வயலார் நாயனார் பாடல்ல மிக தெளிவாக சொல்வார். அப்படிப்பட்ட அகப்பூசை செய்பவர்களுக்கு 8 மலர்கள் என்ன என்றால் அவர்கள் கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறை, பொறுமை, அருள், அறிவு, வாய்மை, தவம், அன்பு என்ற 8 மலர்களாலே அவர்கள் அகப்பூசை செய்கிறார்கள். எனவே அகமலர்கள் 8, புறமலர்கள் 8. அதுதான் இங்கே நம்முடைய நாவுக்கரசர் சொல்கிறார். 8 கொலாமவர் சூடும் இன மலர். தொடர்புடைய மலர்கள் 8 மலர்கள். மனம் வீசுகிற அழகுடைய
தூய்மையான புனிதமான மலர்கள். மலர்கள் அப்படியெல்லாம் இருக்க வேண்டும். அன்றளர்ந்த மலராக இருக்க வேண்டும். நறுமணம் நிரம்பியதாக இருக்க வேண்டும். வாசனை இல்லாத பூவை பெருமானுக்கு அணிவிக்கவே கூடாது. நாற்றம் இல்லாத மலரின் அழகு இன்னா என்பார் கபிலர். இன்னா நாற்பதுன்னு ஒரு நூல் இருக்கிறது. 11 கீழ்கணக்கு நூல்ல இன்னா நாற்பது, இணைவ நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது என்று நான் 40 ரொம்ப அருமையான பேரெல்லாம் வச்சுக்கிட்டார். 2 அடியில் ஆனா குறள், 4 அடியில் ஆனா 4 அடி. 5 பொருள்களை சொன்னால் அது பஞ்சமூலம், 3 பொருள்களை சொன்னால் திரிகடுகம், 4 பொருளை சொன்னால் நான்மணிக்கடிகை, 6 பொருளை சொன்னால் ஏலாதி. இப்படி நம்முடைய முன்னோர்கள் தாங்கள் இயற்றிய நூல்களுக்கெல்லாம் மிக பொருளாழம் உடைய திருப்பெயர்களை இட்டிருக்கிறார். உண்மையிலே ஒரு ஏலாதினா ஒரு மருந்து, மணப்பொருள். திரிகடுகம்னா ஒரு மருந்து, சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய 3 ஆகிய மருந்து தான் திரிகடுகம். அந்த திரிகடுகம் எப்படி உடம்புக்கு நன்மை செய்யுமோ அது போல அந்த நூல் ஒவ்வொரு பாடலையும் 3 கருத்துக்கள் இருக்கும். அவை நம்முடைய மனத்திற்கு நன்மை செய்யும். நான்மணிக்கடிகையில 4 மணிகள் கோவையாக இருந்தால் எப்படி காட்சி அழகு தருமோ அதே போல இந்த கருத்தழகு நம்முடைய உள்ளத்தை திருத்தும். பஞ்சமூலம் 5 வேறு. பஞ்சமூலம், மூலம்னா வேறுன்னு அர்த்தம். நாட்டு மருந்துக்காரங்க சொன்னா கேட்ட சொல்லுவாங்க, இந்த செடியை சமூலமாக கொண்டு வந்து அதை பக்குவப்படுத்தி கஷாயமாக்கி சாப்பிடுங்கம்மா. சமூலம்னா என்ன? வேர்ல இருந்து தூர் வரைக்கும். மூலம்னா வேறு. மருந்துக்கு சிறுபஞ்ச மூலம்னு பேரு. அது போல அந்த பாடல்ல 5 கருத்துக்கள் இருக்கும். அது போல ஏழாதியில 6 கருத்துக்கள் இருக்கும். இப்படி அதுல இன்னா 40 பாடல்கள்ல எல்லாம் மனிதனுக்கு எவையெல்லாம் துன்பம் தரும் என்பதை கபிலர் தொகுத்து பாடுவார். அதுவே ஒண்ணுதான் நாற்றம் இல்லாத மலரின் அழகு இன்னா. எவ்வளவு அழகா இருந்தாலும் அதுல வாசனை இல்லை என்றால் அந்த அழகு துன்பம் தரும் அழகு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இப்போ பூக்கள் அழகா இருந்தா போதும், வாசனை இருக்கோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்லை. அள்ளிக்கொள்வர்ன குறுமுகழவாயினும் கள்ளிமேல் கை நீட்டார் சூடும்பு அண்மையால் என்று இன்னொரு பாடம். நல்ல அழகான சின்ன சின்ன மொட்டுகளாக அள்ளிக்கொள்ளுகிற அளவுக்கு மிக அதிகமாக பூத்திருந்தாலும் அது சூடுகின்ற தன்மை இல்லாத காரணத்தினால் கள்ளிப்பூ மேலே யாரும் பறிப்பதற்கு கை நீட்ட மாட்டார்கள் என்பது ஒரு பாடம். இப்படி இங்கே இனமலர்கள் என்றால் அந்த பூக்கள் மனமும் நிறமும் அழகும் தூய்மையும் நறுமையும் பொருந்தியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இனமலர்கள் புறமலர்கள் 8, அகமலர்கள் 8. அந்த புறமலர்கள் தான் சொன்னேன். அது புறப்பூசையிலே அன்பர்கள் வழிபாடு செய்கிற பொழுது பெருமானுக்கு சாற்றி மகிழ்கிற புன்னை, வெள்ளருக்கு, சண்பகம், நந்தியாவர்த்தம், மாதிரி, கூவளை, அதரி, செந்தாமரை என்பன. அதையே அகப்பூசையாக செய்கிற பொழுது அந்த அகப்பூசையின் கண் வழிபாடு செய்கிற நிலையில் பெருமானுக்கு சாத்தி மகிழ்கிற அகமலர்கள் 8, கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், இதெல்லாம் இருந்தால்தான் அகப்பூசை செய்யலாம் என்பதை பொருள். கொல்லும் தன்மை உடையவனுக்கும் ஐம்பொறி அடக்குகின்ற தன்மை இல்லாதவனுக்கும் இது அகப்பூசையே தேவையில்லை என்பதுதான் பொருள். அதான் கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம், அன்பு என்ற 8 மலர்கள் புறமலர்கள், அகமலர்கள். இந்த அகமலர் 8ம் புறமலர் 8ம் பெருமான் மிக விரும்பி ஏற்றுக்கொள்வது. அதான் இங்கே 8 கோலாம் அவர் சூடும் இனமலர், 8 கோலாம் அவர் தோல் இணையான். அவருடைய தோல் இணை 8. எண்டோள் வீசி நின்று ஆடும் பீரான் தன்னை கண்காள் கண்மீன்களோ என்று இதே நாவுக்கரசர் அங்கமாலையில பாடுவார். அப்ப பெருமாளுடைய தோள்கள் 8, தோல் இணையாவன 8. 8 கோலாம் திசை ஆக்கிறதானே, திசையும் 8ஆக ஆக்கினார். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு என்று திசையும் 8 ஆக்கினார் என்பது இந்த 8 எண்ணினாலே பெருமானுடைய சீர் பாடப்பட்ட சிலை. அடுத்து 9 பாருங்க. 9 மூலவர் வாசல் வகுத்தன. 9 வாசல் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன்பார். நம்முடைய உடம்பில் 9 துளைகள்.
நவ துவாரங்கள் என்பாள். அந்த 9 போல் அவர் வாசல் வகுத்த நம்ம உடம்புல இருக்கிற வழிகள் 9, துளைகள் 9. 9 போல் அவர் மார்பினில் நூலிழை, பெருமான் அணிந்திருக்கிற மார்பில் அணிந்திருக்கிற நூலிழை இருக்கிறதே, பூணும் நூல், அதுவும் 9 இழை கொண்டது. 9 கொண்ட மூன்று உரி நுண்ஞான். 9 கொண்ட 3 புரி நுண்ஞான். 9 இழை அதை 3ஆக பிரித்துக் கொண்டிருக்கிற கயிற்று வடம் பெருமான் அணிந்திருக்க. அதை திருமுருகாற்றுப்படையிலே பாடுவார் நக்கீரர். அப்படி 9 போல் அவர் வாசல் வகுத்தன, 9 போல் அவர் மார்பினில் நூலிழை, 9 போல் அவர் கோல குழல் சடை. குழல் என்றால் பெண்களுடைய கூந்தல் மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் பொது என்று பிங்களந்தைங்கிற நிகழ்வு சொல்லுகிறது. அதுல அந்த நிகழ்ச்சியினுடைய கருத்துப்படி குழல் என்றால் ஆண் பெண் தலைமயிருக்கு பொதுவான பெயர். நாம பொதுவாக சொல்றோம் இப்போ குழல், கூந்தல், ஓதி, ஐம்பால் இவையெல்லாம் பெண்களுடைய கூந்தலுக்கு மட்டுமே உரியது என்றும், ஆண்களுடைய தலைமுடிக்கு குஞ்சி அழகும் கொடுந்தானை ஓட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்னு சொல்றதுனால அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. அதிலே குழல் என்ற சொல் பொது சொல்லாக பிங்களந்த என்ற நம்முடைய அகராதி மாதிரி திவாகரம், பிங்களந்தை, சூடாமணி இவையெல்லாம் நிகண்டுகள். அந்த நிகண்டுல பிங்கல் நிகண்டுல குழல் என்று சொல் ஆடவர் கூந்தலையும் ஆடவருடைய சடாமுடியையும் குறிக்கும் என்று குறிக்கிறது. அது போல இங்கே 9 போல் அவர் கோல குழல் சடை. கோலம்னா அழகான அர்த்தம். அழகான முடியை 9ஆக வகுத்து சடையாக பின்னி இருக்கிறாரே, அது 9 வகையாக விளங்குகிறது என்பது பொருள். அடுத்து 9 போல் அவர் பாரிடம் தானே, அவரால் படைக்கப்பட்ட பூமியை 9 என்று சொல்லுகிற ஒரு மரபு உண்டு. நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் என்று தாய்மானவர் பாடுவாராம். நவகண்டம் என்றால் 9 கண்டங்களாக இந்த பூமி பெருமானால் படைக்கப்பட்டது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அது நம்முடைய இலக்கியங்களிலும் காணப்படுகிறது. அடுத்து 10 கொலாம் அவர் பாம்பின் கண். 5 தலை உள்ள பாம்பு, 10 கண் இருக்கும். 2 10. 10 கொலாம் அவர் பாருங்க, இல்ல 10 கொலாம் 8 கொலாம் ஏன்னா அங்கெல்லாம் குட்டியல் உர புணர்ச்சி. நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், முதற் பாடல்ல 1 கோலாம் 2 கோலாம் 3 கோலாம் 4 கோலாம்னாரு. அங்க இக்கு வரல பாத்தீங்களா, 1 கோலாம். அப்போ அது மென்தொடர் குட்டியல் உரம். 1 என்பது மென்தொடர் குட்டியல் உரம். அந்த மென்தொடர் குட்டியல் உரத்துக்கு முன்னாலே வல்லெழுத்து வருகிற பொழுது ஒற்று மிகாது. நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் ஒற்று மிகும், எங்கெல்லாம் ஒற்று மிகாது, ஒற்று மிகுவதனால் என்ன பயன், மிகாமையினாலே என்ன பயன் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய அந்த ஒற்றெழுத்தை போடுவதனால் பிழை, போடாமையினால் பிழை, போட்டால் ஒரு பொருள், போடவில்லை என்றால் ஒரு பொருள். சில நேரங்கள்ல ரெண்டும் சரியாக இருக்கும். இப்ப திருவளர் செல்வன், திருநிறை செல்வன், திருவளர் செல்வி அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ வளர் செல்வி என்றும் எழுதலாம், வளர்ச்செல்வி என்றும் எழுதலாம், பிழை இல்லை, ஒற்று போட்டு எழுதலாம். அங்க என்னன்னா, வளர் செல்வி என்றால் அது முக்காலத்தை உணர்த்துகிற வினைத்தொகையாகி திரு வளர்ந்த செல்வி, வளர்கின்ற செல்வி, வளரும் செல்வி என்று காலங்கறந்த பெயரச்சமாகி, திரு என்பது செல்வத்தை உணர்த்துவதாக வைத்துக் கொண்டால் அல்லது அழகை உணர்த்துவதாக கொண்டால், அந்த திருவானது வளரும் வளரும் தன்மையுடைய செல்வி என்று பொருள் கொள்ள வேண்டும். திரு வளர்ச்செல்வி என்று ஒற்றெழுத்து போட்டு எழுதினால் வளர்ச்சி உடைய 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உணர்த்த தொகையாகும். அப்படி சில நேரங்கள்ல ஒற்றெழுத்து மிகுந்தாலும் இயல்பாக வந்தாலும் பிழை இல்லாமல் பொருள் வரும். ஆனால் சில இடங்கள்ல பொருள் பிழையை உண்டாக்கிவிடும், இல்லைங்களா, பொருள் மாறுபாடு உண்டாகும். எனவே பாருங்க, இந்த 1 கோலாம் 2 கோலாம் 3 கோலாம் என்கிற இடத்துல எல்லாம் ஒற்று மிகல. காரணம் இது மென்தொடர் குற்றியல் உரம். இந்த ரூ என்பது குற்றியல் உரம். உரம்னா ஊ என்ற எழுத்து. குற்றியல் உரம்னா தனக்குரிய ஒரு மாத்திரையில் குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கிற கூட்டெழுத்துக்கு பேர் குற்றியல் உரம். அதே போல இகரம் இருக்கிறது குற்றியல் இகரம், குறுமை இயல் உகரம். இந்த 1 உலகம் சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், உலகம். அப்போ அந்த ஊ என்ற முதல் எழுத்திற்கு பாருங்க, அது ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கிறது.
மாத்திரை என்ன கால அளவு, எழுத்துக்களை உச்சரிக்கின்ற கால அளவு. கண்ணிமை நொடியன அவ்வே மாத்திரை நுண்ணியின் உணர்ந்தோர் கண்டாரே என்பது அதுக்கு சூத்திரம். கண் இமை நொடி, கண் இமைக்கிற இயல்பா இமைக்கிற நேரமும் நொடிக்கிற நேரம் தான் ஒரு மாத்திரை. கண்ணிமை நொடியன அவ்வே மாத்திரை நுண்ணியின் உணர்ந்தோர் கண்டவாரே என்று ஒரு சூத்திரம். அதை இயல்பெழு மாந்தர் இமை நொடி மாத்திரை என்றும் தொல்காப்பியம் கூறும். அப்போ அந்த 1, 2ங்கிறதுல உலகம் என்கிற பொழுது அந்த ஊவை முழுமையாக உருமாத்திரை அளவுக்கு ஒலிக்கிறோம். நீங்க ஒலித்து பார்த்தா தெரியும். 1, 2, 3, 4ங்கிற பொழுது அந்த கடைசியில் இருக்கிற ரூ முழுமையாக உருமாத்திரை அளவுக்கு ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்கும். அது அதற்கு முன்னாலே இருக்கிற எழுத்து நகர ஒற்று இன். அப்போ 1 என்பது மென் தொடர் குற்றியல் உரம். குற்றியல் உரத்துல மென்தொடர் குற்றியல் உரம், வந்தொடர் குற்றியல் உரம், இடைத்தொடர் குற்றியல் உரம், நெடில் தொடர் குற்றியல் உரம், உயிர் தொடர் குற்றியல் உரம், ஆயுத தொடர் குற்றியல் உரம் என்று 6 வகை குற்றியல் உரங்கள் இருக்கின்றன. இந்த இலக்கணம் மட்டும் மிக மிக சுவையான இலக்கணம். நாம் ஒரு கரும்பலகை வைத்துக் கொண்டு வகுப்பறையில் உட்கார்ந்து சுவைத்தால் மிக அருமையாக சுவைக்கலாம். இங்க பாருங்க, 1 என்பது 1 கோலாம் இக்கு வரல, 1 கோலாம். அடுத்த பாட்டுல பாருங்க 2 கோலாம், 2 கோலாம் இல்ல, அதுவும் மென்தொடர் குற்றியல் உரம். அடுத்து பாருங்க 3 கோலாம், அதே போலதான். 4 கோலாம், 4 கோலாம் இல்ல, 4 கோலாம் தான். அடுத்து 5 கோலாம், அது மென்தொடர் குற்றியல் உரம். அடுத்து 6 கோலாம், 7 கோலாம், அது போலதான். 8 கோலாம்ங்கிறப்பதான் அது வன் தொடர் குற்றியல் உரம். 8 திசைன்னு எழுதும். நிறைய பேர் நம்ம அதெல்லாம் பாக்குறதே இல்லை. 8 திசை அப்படியெல்லாம் எழுதுறோம். அப்போ இந்த 8 என்பதற்கு முன்னாலே 8 என்பதுல 8 நிலைமொழியாக இருந்து வறுமொழி முதல்ல க ச த ப என்று சொல்லப்படுகிற வல்லெழுத்துக்களும் அதனுடைய இனமும் வருமானால் அங்கே ஒற்று மிகும். அதுபோல இங்கே 8 திசை, அதான் 8 கொலாமவர், 8 கொலாமவர் ஈரில் பெரும்பணம் என்று அந்த ஒற்றுமைகிறத பார்க்கிறோம். அடுத்து பாருங்க 9ங்கிறது மென்றுடர் ஆயிடுகிறது. 9 போலவர் வாசல் வகுத்தன, 9 போலவர் மார்பினில் நூலடை, 9 போலவர் கோலக்குழல் சடை, 9 போலவர் பாரிடம் தானே சொல்லிட்டு அடுத்து 10 கோலாம். எப்படி 8 கோலாம் என்பது வந்துடரோ அதே போல 10 கோலாம் என்பது நிலைமொழி ஈற்றில் இருக்கிற எழுத்து வல்ல எழுத்தா மெல்ல எழுத்தா உயிர் எழுத்தா என்னெல்லாம் பார்க்கணும். அப்படி குற்றியல் உரம் எங்க வருங்கிறதுக்கான இலக்கணம் அது. 10 கோலாம் அவர் பாம்பின் கண், 5 நாகத்தை அணிந்திருக்கிறார். அதனாலே அவர் பாம்புன்னு சொன்னார். அவருடைய பாம்புன்னா அவர் அணிந்திருக்கிற பாம்பினுடைய கண்கள் 10, பாம்பின் பல் 10, 10 கோலாம் எயிறு. இந்த நஞ்சை கக்கிற தட்டம், தட்டம் அதட்டம் என்ற 2. அதுலயும் பாருங்க, ஒரு நச்சுப்பல் கடிச்சு அந்த கடிச்ச வழியாகவே இன்னொரு பல்லிருந்து வருகிற நஞ்சு போகுமானால் நிச்சயமாக அவனை பிழைக்க வைக்கவே முடியாது. அந்த தட்டம் அதட்டம் அவ்வளவு நஞ்சு தன்மையுடையது. தட்டத்தின் வழியாக கடிக்கப்பட்டு அதட்டம் கடிக்கிற இடம் வேற இடமா இருந்துன்னு சொன்னா 2 நஞ்சுதான். ஆனால் பிழைக்க வைப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்றெல்லாம் அந்த சாஸ்திரம் சொல்லுகிறது. அது போல இங்க 10 கோலாம் அவர் பாம்பின் கண், 10 பாம்பின் பல் 10 கோலாம். 5 தலையிலேயே 2 பல் இருக்கு, தட்டம் என்றும் அதட்டம் என்றும். 2ம் நஞ்சை கக்குகிற பற்கள். அந்த அதனாலே 5 தலையிலையும் 2 10 பல் இருக்கிறதுனால பாம்பின் பல் 10 கோலாம் எயிறு. அப்புறம் 10 கோலாம் போடலாம். அப்புறம் எயிறு நெறிந்து உட்கார 10 கோலாம் அவர் காயப்பட்டான் தலை. நல்லா கடிச்சுக்கிட்டு அவர் அந்த மலையை தூக்கணும் அல்ல ராவணன். அப்ப எயிறு நெறிந்து அவன் தூக்க பெருமான் ஒற்றை விரலால் வச்சு அமுக்க உட்கார 10 கோலாம் அவர் காயப்பட்டான் தலை. பெருமான் கோபப்பட்டு தன்னுடைய விரலால் அமுக்கிய பொழுது காயப்பட்டவனாகிய ராவணனுடைய தலை 10 கோலாம். அப்புறம் 10 கோலாம் அடியார் செய்கைதானே, 10 ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் என்னதான் பாக்குறோம். அடியார்கள்ட்ட இலக்கணங்கள், புற இலக்கணம், அக இலக்கணம் 10 சொல்லுவாங்க. அதுல பெருமானுடைய புகழை கேட்கிற பொழுது
மிடகு விம்ம வேண்டும், நான் தழுதழுக்க வேண்டும். இந்த பரமனையே பாடுவாரெல்லாம் போய் பாருங்க தெரியும். இதழ் துடிக்க வேண்டும், உடல் குலுங்க வேண்டும், மயிர் சிலிர்க்க வேண்டும், வியர்த்தல் எழ வேண்டும், சொல் எழக்கூடாது, தழுதழுக்க வேண்டும், கண்ணீர் அரும்ப வேண்டும், வாய்விட்டு அழ வேண்டும், மெய் மறக்க வேண்டும். இப்படிப்பட்ட 10 குணங்களும் அடியாருக்குரிய அகத்திலக்கணங்கள் என்று ஒரு அந்த 10 என்பதற்கு அடியாருடைய இலக்கணங்கள் 10 சொல்வார்கள். இதெல்லாம நம்முடைய சித்தாந்த கோட்பாட்டின்படி ஒரு 10 சொல்லுவாங்க. என்னன்னா தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்று தசகாரியத்துல 10 சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த 10ம் அடியாருக்குரிய இலக்கணங்கள் என்று சொல்லுகிற மரபும் உண்டு. அதான் இங்க 10 குலாம் அடியார் செய்கைதானே. இப்ப தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தியும் அடியார் செய்தான். ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அதே போல சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம். 10ஆம் நிலை சிவபோகம். உணர்வில் நேர் பெற வரும் சிவபோகத்தை என்று நடராஜ பெருமானை பார்த்தவுடனே நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படி ஒரு 10வது நிலை அடைந்தார் என்று அங்கே சேக்கடார் சொல்லுவார். அது ஞானசம்பந்தனுடைய புராணம் பார்க்கிறபோது நாம் பார்க்கலாம். பாருங்க, அப்போ 10 சொல்லிட்டார். 10 குலாம் அடியார் செய்தானே என்று. இப்படி இந்த 1 குலாம் என பதிகம் எடுத்து உடையான் சீர்பாட இந்த 10 பாடல்களையும் பெருமானுடைய சிறப்புகள் தான் பாடப்பட்டிருக்கின்றன. இதை வேற எதுவும் இல்லை. அவ்வாறு சீர்பாட பின்றை உடனே விடம் நீங்க பெற்று, விடம் போய் நீங்கி, அந்த மூத்த திருநாவுக்கரசை ஒரு தீங்கு செய்தது அல்லவா ஒரு அழல் நாகம், அந்த தீங்கு செய்த அழல் நாகம் அவனுடைய உடலிலே செலுத்திய அந்த நஞ்சானது, தலை கொண்ட 7ஆம் வேகமானது போய் பிள்ளை உணர்ந்து எழுந்திருந்தான். அந்த மூத்த திருநாவுக்கரசு தூங்கி எழுவது போல எழுந்திருந்தான் என்று இந்த பதிகம் நிறைவுற்றவுடன் நாவுக்கரச பெருமான் எந்த அளவுக்கு பெருமானுடைய அன்பிற்கு உரியவனார், பெருமானுடைய அருளுக்கு உரியவனார். இவர் அன்புடையவர். பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாக இருந்தால் இவர் பாட, பெருமானுடைய சீரை பாட கேட்டு மகிழ்ந்து அந்த நஞ்சை விளக்குவார். அதே போலதான் அங்கே திருமருகல்ல பயப்படையல் என்று முதல்ல சொல்வார். பயப்படையல் என்று சொல்லுகிற தன்மை இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. மற்றவங்க நாமெல்லாம் பார்க்கலாமா? நம்ம மட்டும் ஒருத்தன் குறை சொல்ல வரலாம், அல்லது அவனுக்கு இடைமுறை சொல்ல வருகிறான், உடனே அவன் என்ன பண்ணுவான்? பார்க்கலாம். ஆனால் அந்த அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வரல, உயிர்களுக்கு அஞ்சேல் என்று அருள் செய்கின்ற தன்மை பெருமானிடம் தான். அதே போல நாவுக்கரச பெருமான், ஞானசம்பந்த பெருமான் அந்த திருமருகல் திருக்கோயில்ல காலை வழிபாட்டுக்காக செல்கிற பொழுது அந்த மடத்தில் இருந்து இந்த பெண்ணினுடைய கூக்குரலை கேட்டு வந்தவுடனே அஞ்சேல் பயப்படேல் என்று சொல்லித்தான் ஆறுதல் சொல்லி அதற்கு பிறகு விவரத்தை எல்லாம் அறிந்து பெருமானிடம் முறையிடுகிறார். சடையாயனுமாம் சரணியனுமாம் என்ற அந்த பதிகத்தை சொல்லி உடையாய், இங்க பாருங்க, உடையான் சீர்பாதம். இங்க என்ன பாடுறாரு? உடையான் சீர்பாட. அங்கேயும் ஞானசம்பந்த பெருமான் உடையாய், எல்லாவற்றையும் உடைய பெருமானே, இவ்வாறு இவள் துன்பப்படுவது தகுமோ? உடையாய் தகுமோ? இவள் உள் மெலிவே, இவள் உள்ளம் வருந்துவது நியாயமா என்று பெருமானை பார்த்து வினாவுவார். அதே உணவுதான் இங்கேயும் இவரும் பாடுகிறார். இவர் 10 பாடலை பாடியவுடன் பிள்ளை விடம் தீர்ந்து உணர்ந்து எழுந்தான். அங்கேயும் அந்த வைப்பூர் தாமனுடைய மருகனும் உயிர் பெற்றெழுந்தான். அங்கேயும் எல்லாரும் கைவிட்டார்கள். கருட மந்திரம் எல்லாம் சொல்லி பார்த்து எல்லாரும் கைவிட்டதற்கு பிறகுதான் ஞானசம்பந்த பெருமான் அங்கே போகிற பொழுது அந்த பதிகம் பாடுகிறார். அவன் உயிர் பெற்றெழுகிறான். அதே போல திரு புறம்பயத்திலே ஒரு வரலாறு சொல்லுவார்கள். இப்படி அது போல முதலை உண்ட பாதனை அந்த வயதுக்குரிய வளர்ச்சியோடு எதா என்ன இந்த மறைத்தவனுக்கு அளவிறந்த கருணையர் தான் உணவு உண்ண வேண்டும், அமுது கொள்ள வேண்டும் என்பதற்காக
தங்களுடைய அன்பிற்குரிய மகன் இறந்ததையும் மறைத்து விட்டு தனக்கு அமுது செய்விக்க வேண்டும் என்ற அந்த உணர்வினாலேதான் மிக கருணை உடையவரானார் நம்முடைய நாவுக்கரசர். அளவிறந்த கருணையராய். அதை போலத்தான் அந்த அவிநாசிக்கு செல்கிறார் நம்பியாரூரர். எதிர் ஒரு வீட்டுல மணமுரசு, இன்னொரு வீட்டுல அழுகை ஒலி. ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி எம்ப படைத்தோன் மன்ற பண்பியலாளன் என்று புறநானூற்றில் ஒரு அருமையான பாடம். ஓரில் நெய்தல் கரங்க. நெய்தல் என்பது துன்பத்தை காட்டுகிற, துக்கத்தை காட்டுகிற ஒலி. ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி எம்ப, இன்னொரு பகுதியிலே மகிழ்ச்சியாக ஒலிக்கின்ற முழவு எம்ப படைத்தோன் மன்ற பண்பிலான், அந்த பண்பில்லாதவன் இப்படி ஏண்டா படைச்சு தொலைச்சான் என்று ஒரு புலவன் பாடுவான். அதுபோல இங்கே எதிரெதிர் வீடுகள்ல ஒரு வீட்டுல மணமுரசு, இன்னொரு வீட்டுல அழுகை ஒலி. ஆனால் அந்த அழுகை ஒலி எழுகின்ற வீட்டுக்கு சொந்தக்காரர்களாகிய அந்த பிள்ளையினுடைய முதலை உண்ட பாலனுடைய பெற்றோர்கள் தன்னுடைய கவலைகளை எல்லாம் மறைத்து கொண்டு இங்கே எப்படி தன்னுடைய பிள்ளையினுடைய ஆவிதீர் சவத்தை மறைத்து விட்டு இவருக்கு அமுது சேவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு மிக விரைந்து வந்தார்களோ இந்த பெற்றோர்கள், அப்பூதியடிகளார் தம்பதிகள். அதை போலவே அங்கேயும் அந்த 2 பேரும் முதலை உண்ட பாலனுடைய பெற்றோர்கள் உண்மையிலேயே எதிர் வீட்டிலே உபநயனம் நடக்கிறது, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இங்கே தன்னுடைய பிள்ளைகள் இருந்தால் அதே வயதிற்குரியவனாக இருந்த அவனுக்கும் அந்த சடங்குகள் நடத்தி இருக்கலாமே என்ற மனக்கவலையெல்லாம் உடையவர்களாக இருந்தாலும் கூட சுந்தரமுசாமிகள் நம்பியாரூரர் அவிநாசிக்கு வருகிறார், திருப்புகோளியர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே தங்களுடைய துயரங்களை எல்லாம் மறைத்து கொண்டு அவரை கண்டு மகிழ்ந்தார்கள் என்றால் அதனாலேதான் அவர்களுடைய துன்பத்தை போக்காமல் முதலை உண்ட பாலனை நான் மீண்டும் அழைக்காமல் அவிநாசி அப்பரே உன்னை நான் பார்க்க வரமாட்டேன்னு உண்டார். அது இந்த அருளாளருடைய பேரருளுடைமை. எப்படி பெருமான் பேரருள் உடையவராக இருந்தாரோ அதை போலவே நம்முடைய அருளாளர்களும் பேரருள் உடையவர்களாக இருந்து ஞானசம்பந்த பெருமான் திருமருகலிலே அவனை அந்த மணியனை பிழைக்க வைத்தார், எலும்பை பெண்ணாக்கினார். நம்முடைய அப்பர் சுவாமிகள் இங்கே திங்களூரிலே அப்பூதியடிகளாருடைய மகனை நஞ்சு விலக்கி நஞ்சு உண்ட, அதாவது நச்சு உடைய பாம்பு கடித்த அந்த மகனை நச்சை விலக்கி உயிர் தழச் செய்தார். முதலை உண்ட பாலனை, எப்பொழுதோ முதலை உண்ட பாலனை வளர்ச்சியோடு வரவழைத்தார் நம்முடைய நம்பியாரூரர். கரையில் தரை தொல்லு காலனையே என்று ஆணையிடுகிறார். அந்த உரிமை அவங்களாம். அப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த பதியத்தை பார்க்கிறோம். பெருமானுடைய புகழை பாடியதனாலே அவன் உயிர் பெற்று வருகிறான். நாவரசர் பாடிய அளவில் இறை அருளினாலே அந்த பிள்ளையும் விடம் நீங்கி எழுந்தான். அதுக்கு பிறகு அன்பர் அமுது செய்து அருள்வதற்கு சிறிது இடையூறு செய்தான் என வருந்தியவாறு. அப்போ கூட பாருங்க, ஐயோ நீங்கள் அமுது செய்வதற்கு இவன் சிறிது இடையூறு செய்தான் என்று குறையிறந்து அவரை அழைத்து சென்று மக்கள் எல்லோரோடும் சேர்ந்து அப்பர் சுவாமிகள் உணவருந்தி மகிழ்ந்தார் என்பது அங்கேயும் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் அடுத்த 209வது பாடல்ல என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்றால், அருந்தனையன் உயிர் பெற்ற அது கண்டு, அருந்தனையன் பிறர்க்கரிய புதல்வனாகி அந்த மூத்த திருநாவுக்கரசு உயிர் பெற்ற அது கண்டு, உயிர் பெற்ற அந்த மகிழ்ச்சியான நிலையை பார்த்து, ஆனால் அந்த பெற்றோர்கள் பாருங்க, அமுது செய்யாது இருந்ததற்கு தளர்வெய்தி, உயிர் பெற்று எழுந்ததற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா அந்த பெற்றோர்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சியே இல்லாமல் அடியார் அமுது செய்வதற்கு காலம் தாழ்த்தினான் இவன் என்று கொஞ்சம் தளர்ச்சி அடைந்து, இடருழந்தார் துயர்முங்க, இடருழந்தார் துன்பம் உணர்ந்தவர்களாகிய, துன்பத்தில் வருந்தி கொண்டிருப்பவர்களாகிய அந்த அப்பூதியடிகளார் அவருடைய துணைவியாருடைய இடரெல்லாம் நீங்குமாறு வருந்தும் அவர் மனை புகுந்து, மீண்டும் அவருடைய இல்லத்தில் வருந்தி கொண்டிருக்கிற அந்த 2 பேருடைய மனை புகுந்து, இல்லத்திற்கண் புகுந்து வாகீச திருமுனிவர் என்கிறார். இந்த இடத்துல வாகீச திருமுனிவர்
நாவுக்கரசராகிய நம்முடைய முனிவர் என்கிறார் பாருங்க. முனிவர் எல்லாவற்றையும் துறந்தவர் வாகீச திருமுனிவர் விருந்தமுது செய்தருளி அவர்கிட்ட அந்த போனகமும் தூய நற்கரிகளான அந்த விருந்தமுது செய்தருளி விருப்பினுடன் மேவும் நாள் பல நாள் அங்கே தங்கியிருந்தார் என்று அங்கே நாம் அப்பூதியடிகள் நாயனார் புராணத்திலே பார்க்க இருக்கிறோம். அவ்வாறு பல நாட்கள் தங்கியிருந்ததற்கு பின்னாலே திங்களூர் தனிந்து திருமறையோர் பின் செல்ல திங்களூர் புறப்படுகிறார். திங்களூர் தனியில் நின்று திருமறையோர் பின் செல்ல அல்ல வேதங்களை ஓதுகின்ற மறையவர்களெல்லாம் தன்னை தொடர்ந்து வர பைங்கண் விடை தனிப்பாக விடையை ஊர்தியாக கொண்டிருக்கிற ஒப்பற்ற பெருமான் என்று சொல்லிட்டு விட்டுருக்கலாம். அது ஏன் பைங்கண் விடை என்றால் அந்த பைங்கண் கருணை நோக்கமுடையது. அறத்தின் வடிவமான அந்த விடை கூட கருணை நோக்கமுடையது. அதனால்தான் பைங்கண் பைங்கண் விடை தனி ஐயா ஒளி வரல ஐயா. ஏதோ ஃபால்ட் பண்றது கொஞ்சம் பார்ப்போம். வெளில போயிட்டு வராரு சார் ஒருவர். பைங்கண் விடை தனிப்பாக சிவபெருமான் ரிஷபத்தை தன்னுடைய அதாவது அருள் நோக்கமுடைய இடபத்தை தன்னுடைய ஊர்தியாக கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற பெருமான் எழுந்தருள் இருக்கிற திருப்பழன பதிவு உண்டு. மறுபடியும் திருப்பழனத்துக்கு வருகிறார். திருப்பழனத்திலிருந்து தான் திங்களூர் போனார். திங்களூர்ல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்து முடிந்தன. அதற்கு பிறகு மறையவர்கள் எல்லாம் சூழ்ந்து வர அவர் திருப்பழனம் பதிவு கொடுத்து தங்கு பெறும் காதலோடு தம்பெருமான் கடல் சார்ந்து பெருங்காதலோடு அவருடைய உள்ளத்தை விட்டு என்றும் நீங்காது நிலை பெற்றிருக்கிற பேரன்போடு தம்பெருமான் கடல் சார்ந்து தம்முடைய பெருமான் ஆகிய அந்த பழனநாதருடைய திருவடிகளை சார்ந்து நின்று பொங்கிய அன்புற வணங்கி உள்ளத்திலிருந்து மேலும் மேலும் எழுகின்ற அன்பானது வெளிப்படுமாறு அங்கே அந்த பெருமானுடைய கடலை சார்ந்து அதை வணங்கி முன்னின்று போற்றிசைப்பார். பெருமானுக்கு முன்னாலே நின்று துதிப்பாடல்களை தேவார பாடல்களை பாடத் தொடங்கினார் என்பது இந்த 210வது பாடல். இந்த 210வது பாடல்ல சொல்லப்பட்ட போற்றிசைத்து பாடிய பதிகம் என்ன என்றால், இந்த 4ஆம் திருமுறையில் 12வது பதிகமாக அமைந்திருக்கிற பழந்தக்கராக பண்ணிலே அமைந்திருக்கிற பதிகம் மிக அருமையான பதிகம். அகத்துறை பொருள் அமைந்திருக்கிற பதிகம். நாவுக்கரசர் அகத்துறை பொருள் அமைய பாடுவதை மிக அருமையாக பாடியிருப்பார். அங்கே வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனை என்கின்ற ஆளர் என்று கடிப்பாலையிலே பாடுவார். இவருடைய அகத்துறை பாடல்களை எல்லாம் நம்முடைய இவருடைய பாடலும் சரி, ஞானசம்பந்த பெருமான் செங்காட்டங்குடியிலே பாடுகிற பாடலும் சரி, இப்படி அகத்துறை சார்ந்த மிக அருமையான பாடல்களை நம்முடைய அருளாளர்கள் பாடியிருக்கிற தேவாரத்திலே பார்க்கலாம். அந்த வகையில திருவாசகத்திலேயும் நிறைய இருக்கிறது. அருளாளர்கள் 27 பேருடைய பாடல்களிலேயும் அவற்றை எல்லாம் பார்க்கலாம். இங்கே திருப்பழனத்துக்கு மீண்டும் வந்தவர் பெருமானை போற்றிசைக்கிறார். அதை எப்படி பாருங்க, அப்பூதியடிகளாரின் செல்வமனையின்கண் நண்பளித்து பன்னாள் கலந்து உடன் இருந்த பின்னாலே
மேதக நாவின் மன்னராகிய வாகீச முனிவர் திருப்பழனத்திற்கு சென்று தங்கு பெறும் காதலோடு உள்ளத்தில் நிலைவேருடைய அன்பினோடு தம்பெருமானுடைய கடலை சார்ந்து அன்போடு வணங்கி போற்றி இசைப்பவராகிய அவர் சீலமுடைய அப்போதைய அடிகள் தம்மை நடைமான சிறப்பித்து, அது அடுத்த பாடலில் வருகிறது, 211வது பாடல் வருகிறது. அதையும் பார்த்துவிட்டு நாம் பதிகத்துக்குள் செல்லலாம். குடைமாலை மதிக்கண்ணி புரிசடையார் பொற்கடல் கீழ் அடைமாலை சீலமுடைய அப்போதைய அடிகள் தம்மை நடைமான சிறப்பித்து நன்மை போய் தீந்தமிழின் தொடைமாலை திருப்பதிக சொன்மாலை பாடினார். சொன்மாலை பாடினார் என்றால் ஒன்று சொல்மாலை என்று தொடங்குகிற பதிகத்தை பாடினார் என்றும் கொள்ளலாம், அல்லது சொல்லால் கோக்கப்பட்ட கடுமையான தேவார பாடலை பதிகத்தை பாடினார் என்றும் கொள்ளலாம். குடைமாலை மதிக்கண்ணி, தன்னுடைய பக்கத்திலே மாலையில் தோன்றுகின்ற மதியனை கண்ணியாக உடையவன். கண்ணின்னா தலையில் அணிவதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். கண்ணி கார்னரும் கொன்றை, மார்பில் அணிந்தால் தார், இங்கே அணிந்தால் கண்ணி. அந்த கண்ணி என்ன கண்ணி? மதி கண்ணி, மதியவே கண்ணியா மாதர் பிறை கண்ணியானை, ஐயாறுல பாடுவாரல்ல, மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புவாரவர் பின் புகுவேன் அதுவும் சோடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மணக்குடியோடும் கயிறு வருவர கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாத கண்டேன் என்று நாவுக்கரச பெருமான் எப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் கொண்டு சென்று வழிபட வேண்டும் என்பதை அங்கு அந்த பதிகத்தில் பாடுவார். எப்படியெல்லாம் பெருமானையும் பெருமாட்டியையும் பார்க்க வேண்டும். மாதர் பிறை கண்ணி, மாதர்னா அழகான அர்த்தம். அழகான பிறைச்சந்திரனை தலைமாலையாக சூடியவன் மாதரை பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, சேர்ந்து பாடுறேன்னா அம்மையப்பராக பாடுகிறேன். மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர். நிறைய பேர் முன்னாடி எனக்கு முன்னாடி போயிட்டே இருக்காங்க. போதோடு நீர் சுமந்து, சுமத்தல் என்றால் ரொம்ப பொருளை கொண்டு போனா சுமக்கணும், 4 பூவை பொட்டலாம் கட்டிட்டு போவதில்லை. போது என்றால் மலர்வதற்கு முன்னாலே உள்ள அந்த நிலை. அதோட நீர் சுமந்து ஏத்தி, அபிஷேகத்துக்குரிய நீரையும் சுமந்து ஏத்தி பாடிக்கொண்டே புகுவார்கள், அவர் பின்னே புகுவேன். யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைந்தேன். வர்ற வழியில என் கால்பாதம் பட்டுதான். எங்கேயோ ஒரு குளத்துல, இந்த குளத்துல முழுகன்னார், அந்த குளத்துல எந்திரிக்கிறேன். குளிச்செழுந்த நாயகர் தான் அவனுக்கு பேரு. யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் கெளிறு வருவன. ஒரு பெண் யானையும் ஆண் யானையும் சேர்ந்து வருவது போல் நான் கண்டேன். அப்பொழுது அவருடைய திருப்பாதம் கண்டேன், கண்டறியாதன கண்டேன் என்றெல்லாம் அந்த காட்சியினை கண்டு உருகி உருகி பாடுவார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். அதுபோல இங்கே புடைமாலை மதிக்கண்ணி, பக்கங்களில் எதை அணிந்திருக்கிறார்? மதிக்கண்ணியை. மாலை மதிக்கண்ணி, மாலையில் தோன்றுகிற பிறைச்சந்திரனை கண்ணியாக அணிந்திருக்கிற புரிசடையார், முற்குண்ட சடையினை உடையவராகி நம்முடைய பெருமானுடைய பொற்கடற்கீழ் பொன் போன்ற திருவடியின் கீழே அடைமாலை சீலையுடைய அப்போதைய அடிகள் தமை. அப்போதைய அடிகள் எப்படிப்பட்ட ஒழுக்கமுடையவர் தெரியுங்களா? நம்மை பெருமானுடைய பொன் போன்ற திருவடி கீழ் கொண்டு சேர்க்கின்ற தன்மை உடையவர் அப்போதைய அடிகளார். அதான் இங்க குடைமாலை மதிக்கண்ணி புரிசடையார் பொற்கடற்கீழ் அடைமாலை சீலமுடை, அடைவிக்கின்ற பெருமானுடைய திருவடி கீழே நம்மை எல்லாம் கொண்டு அடைவிக்கின்ற நல்லொழுக்கம் உடைய, அப்படிப்பட்ட சைவ ஒழுக்கம் உடைய அப்போதைய அடிகள் தம்மை அப்போதைய அடிகளார் என்பவரை நடைமான சிறப்பித்து தன்னுடைய பாடல்ல அவருடைய சைவ சீலமெல்லாம் பெருமை உரும்படி சிறப்பித்து பாடியிருக்கிறார். அஞ்சி போய் களிமலிய அருளோம்பு மப்பூதி குஞ்சி பூவாய் விளைந்த செவடியாய் கோடியே என்று அந்த 2 அடிகள்ல ஏராளமான பொருள் இருக்கிறத நாம் அந்த பதியத்தை பார்க்கலாம். அப்படி நடைமான சிறப்பித்து நன்மை புரி தீந்தமிழின், இனிமையான தமிழ், அது நன்மையை மட்டுமே செய்கின்ற தமிழ். எனவே தமிழால் வாழ்வோம், தமிழ் வாழ வைக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அதான் நன்மை புரி தீந்தமிழின் தொடை மாலை, தொடுக்கப்பட்ட மாலை, இனிமையான தமிழாலே தொடுக்கப்பட்ட, இனிமையான தமிழ் சொற்களாகிய பூக்களாலே தொடுக்கப்பட்ட மாலை, அது சொன்மாலை பாமாலை. அந்த பாமாலைகள் சேர்ந்தால் திருப்பதிகம். அந்த திருப்பதிகத்தை பாடினார். எப்படி பாடினார்? சொல்மாலை என தொடங்கி பாடினார். சொல்மாலை பயில்கின்ற
இலினங்காள் சொல்லீரே என்று அந்த தொடக்கத்தோடு பாடினார் என்றும் கொள்ளலாம். சொல்லையே மாலையாக சொல்லென்னும் பூக்களை மாலையாக தொடுத்து நாவுக்கரசர் பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் பாடினார் என்று கொள்ளலாம். அவ்வாறு பாடினார். கொடைமாலை திருப்பதிக சொன்மாலை பாடினார். எதை நடைமான சிறப்பித்து அப்பூதியடிகளாருடைய ஒழுக்கத்தினுடைய பெருமையை மிகவும் சிறப்பித்து பாடினார். கடைசி பாட்டுல வருது. ரொம்ப அருமையாக பாடுவார். அதுலேயும் கூட ஒரு அகப்பொருள் துறை மிக அருமையான துறை அமையுமாறு பாடியிருக்கிறார். அந்த கோடு இயையே என்ற அந்த 2 சொற்களுடைய பொருள் மிக ஆழமானவை. அவற்றையெல்லாம் நாம் நேரம் கடந்து விட்டமையினாலே இந்த பதிகம் முழுவதையும் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் அடுத்த சனிக்கிழமை வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இப்பொழுது இந்த 211வது பாடலும் மிகச் சிறந்த பாடல். இந்த பாடலையும் நாம் மீண்டும் அடுத்த வாரம் சிந்தித்து விட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சொல்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே என்ற பதிகம் எப்படி நம்முடைய கீதம் இனிய குயிலே கட்டியல் எங்கள் பெருமான் பாதம் 2 விரவில் பாதாளம் எழுதி எங்கள் சொல்லி பாடுவார்கள் நம்முடைய மணிவாசன் பெருமான். அதை போல இங்கேயும் குயிலை குயில் பாட்டு அங்கே குயில் 10 என்று பேர் வைப்பார். நம்முடைய பின்னாலே வந்த இக்கால கவிஞன் பாரதி கூட குயில் பாட்டு என்று ஒரு பாட்டை பாடினான். அவனுடைய முப்பெரும் பாடல்களிலே ஒரு பாட்டு குயில் பாட்டு. தத்துவார்த்தங்கள் மிக அதிகமாக அடங்கி இருக்கிற ஒரு அருமையான பகுதி அது. அதே போல இங்கே குயிலை விழித்து பாடுகிறார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். அந்த 10 பாடலும் மிக அருமையான அகத்துறை பொருள் அமைந்த நுண்ணிய கருத்தமைந்த ஆழமான பாடல்கள். அவற்றை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்தினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவா மிக மிக நன்றி ஐயா. சிவசங்கரி இருக்குங்க ஐயா. சொல்லுமா. நன்றிங்க ஐயா.